எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை, வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்று தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை மற்றும் இலங்கை கணக்காளர் சேவை என்பவற்றுக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை போன்ற பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய பரீட்சார்த்திகளை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற கிரகித்தல் என்று சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் தொடர்பான இன்னும் ஒரு சேலமர்வில் சந்திக்கிறோம். இந்த சேலமர்வில் நான் சேலமர்வுக்கு போவதற்கு முன்பாக ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக மிக சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். பல பேரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் என்னிடம் தொடர்ச்சியாக வினா எழுப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் பெரிய சுருக்கம் எல்லாம் எங்களுக்கு படிப்பிக்கிறீங்க, சின்ன சுருக்கம் எல்லாம் படிப்பிக்கிறீங்க, இது எல்லாம் எங்களுக்கு வராது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்ல திரும்ப திரும்ப நான் ஏற்கனவே அது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தேன். இருந்தாலும் அவர்கள் புதியவர்களா அல்லது இந்த காணொலியை பார்க்கறது இல்லையா எனக்கு அது தெரிய இல்லை. அதுக்காக சொல்லுகிறேன். ஒரு விஷயம் சொல்லுகிறேன் சகோதரங்கள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பரீட்சையினுடைய வினாத்தால் இப்படியாகத்தான் வரும் என்று சொல்லி எதிர்வு கூறுவது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சரியாக அமைவது இல்லை. ஒரு தடவை திறந்த போட்டி பரீட்சை நடைபெறுகிற போது அனைத்துமே ஆம் இல்லை என்கிற வகையிலும், ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பதாகவும், அல்லது 4 கூற்றுக்கள் தரப்பட்டு அவற்றில் மிக சரியான கூற்றை அடையாளம் காணும் விதமாகவும் அமைந்த வினாக்கள் வந்திருந்தது. முழுவதும் புறவயமான வினாக்களாக அமைந்திருந்தது. புறவயமான வினாக்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு சென்ற ஒரு பரீட்சை, ஒன்று அல்ல 2 பரீட்சைகள். உள்நாட்டு இறைவரி சேவைக்காக அண்மையில் நடந்த ஒரு பரீட்சை இப்போது தெரிவு செய்யப்பட்டு அடுத்து வருகின்ற 1ஆம் தேதி நியமனம் பெற இருக்கின்ற இலங்கை கல்வி நிர்வாக சேவைக்கு தோற்றியவர்களுடைய வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை. இந்த பரீட்சைகளில் எல்லாம் புறவயமான வினாக்கள் வரும் என்று சொன்னபோது அதில் கட்டமைக்கப்பட்ட வினாக்கள், கட்டுரை வடிவ வினாக்கள் எல்லாம் வந்திருந்தது, சுருக்கம் எழுதுவதற்கு வந்திருந்தது. இப்போ எந்த ஒரு வினாத்தாலும் மாற்றி அமைக்கப்படலாம். அந்த வினாத்தாளினுடைய நோக்கம் உங்களுடைய திறன்களை பரிசோதிப்பதே தவிர நீங்கள் இப்படித்தான் கேள்வி வரும், இதுக்கு பாடமாக்கி போட்டு போய் அங்கே விடை எழுதி போட்டு வருகிற வேலை இல்லை. ஆம் இல்லை என்று தான் வரும். எங்களுக்கு ஆம் இல்லை என்று கேள்வியை தாங்க நாங்கள் பாடமாக்கிட்டு போய் அங்கே எழுதுகிறோம் என்று இல்லை. உங்களுக்கு தரப்பட்ட உரைப்பகுதியை புரிந்து கொள்ளக்கூடிய வலிமை உண்டா, அந்த ஆற்றல் திறன் உண்டா என்பதை பரீட்சிப்பதற்கு வினா எந்த வடிவத்திலும் பெறலாம். இப்போ நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இங்கே பெரிய சுருக்கம் எழுதுறதுக்கு உங்களுக்கு பழக்கிறோம் என்றால் பெரிய சுருக்கம் எழுதுறதுக்கு மட்டும் பழக்கிறது இல்லை. அந்த உரைப்பகுதியை சிறிய சிறிய துண்டங்களாக்கி அங்கே சொல்லப்படுகிற கருத்துக்களை கிரகித்து ஒட்டுமொத்தமாக அந்த உரைப்பகுதியை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி தான் அது. அது பெரிய சுருக்கம் எழுதுவதற்கானது அல்ல. இப்போ அந்த பெரிய சுருக்கம் எழுதுவதை மட்டும் நாங்கள் செய்கிற வேலை இல்லை. அது அந்த சுருக்கத்தை படிக்கிறதன் மூலமாக நீங்கள் ஆம் இல்லை என்ற கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு, அல்லது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாத என்ற கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு, அல்லது தரப்பட்ட 4 கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்து பொருத்தமான கூற்றை அடையாளம் காண்பதற்குரிய திறன் அதற்குள்ளால தான் உங்களுக்கு வரும். மிக தெளிவாக வாசித்து ஒவ்வொரு விடயமாக புரிந்து கொள்ள தெரிந்தால் மட்டும்தான் அந்த கேள்விகளை அணுக முடியும். சுருக்கம் எழுதுறது சுகம், அது கஷ்டம். இப்போ சுகமான ஒரு வடிவத்தில் இருந்து கஷ்டமான கேள்விகளுக்கு படித்து கொண்டிருக்கிறோம். அந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேணும். சில பேர் ஓப்பனுக்கு எழுதுகிறார்கள். இப்போ யாரோ சொல்லுகிறது இப்படித்தான் சார் சொன்னவே, அப்படித்தான் வருமாம், அந்த சார் சொன்னவரை. நான் சொல்லுகிறது யார் சொன்னாலும் நான் சொல்லுகிறேன், நான் படிப்பிக்கிற எதுவும் வராது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் படிப்பிக்கிற எதுவும் வராது. இந்த கேள்விகள் திரும்ப வருமாங்க? ஒருபோதும் வராது. அங்கே ஏதோ வரப்போகுது, நீங்கள் ஏதோ எழுத போறீங்க. அதை எழுதுறதுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குதா? அந்த ஆற்றலை உருவாக்குவது மட்டும்தான் எங்களுடைய வேலை. அதை புரிந்து கொண்டீர்கள் தெளிவாக படிக்கலாம். மறுபடி ஓப்பனுக்கு இப்படித்தான் வரும், எஸ்எல்இஎஸ்க்கு இப்படி வரும், பிளானிங் சர்வீஸுக்கு அப்படி வரும், எஸ்எல்இஎஸ் லிமிட்டெடுக்கு இப்படி வரும் என்று சொல்லி நீங்கள் யாரும் அந்த வினாத்தாளை வடிவமைப்பவர்கள் இல்லை. நீங்கள் பரீட்சை வினாத்தாளை தயாரிப்பவர்கள் அல்ல. நீங்கள் என்ன சொல்லுகிற உங்களே இல்லை, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களை. அந்த அதிமேதாவிகள் வினாத்தாள் திருத்துவதற்கும் போகிறீர்கள். வினாத்தாள் திருத்துவதற்கும் போகிறதில்லை, வினாத்தாள் தயாரிப்பதற்கும் போகிறதில்லை.
இப்போ வினாத்தாளுக்கும் எங்களுக்கும் கிலோமீட்டர் கணக்கில் வித்தியாசம். எங்களுடைய ஊகங்கள் உத்தேசங்களை பிள்ளைகள் மீது திணிக்கக்கூடாது. அப்படி திணிப்பதன் மூலமாக அவர்கள் அந்த பர்டிகுலராக எங்கே ஆம் இல்லைன்னு படிப்புகிறாரோ அவர்கிட்ட மட்டும் குந்தி கொண்டு இருந்துட்டு அங்கே போய் மோசமாக அடி வாங்கி அந்த தெருநாய் அடி வாங்கி அலறின மாதிரி அலறி கொண்டு வரும் பரீட்சை மண்டபத்துக்கு வழி. என்ற பிள்ளைகள் யார் எப்படி அடித்தாலும் கம்பீரமாக அந்த களத்தில் நின்றுட்டு வர வேணும் என்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இன்னொரு தடவை இது மாதிரியான கேள்விகள் கேட்டு என்னட்ட மெசேஜ் அனுப்பக்கூடாது. சரிதானே? சரி, நாங்கள் செஷனுக்குள்ளே போவோம். இப்போ இதில் முதலாவது வகையிலான வினாக்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு உரைப்பகுதியையும் வாசித்து அதனுடைய பிரதான கருத்தை மிகச் சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் எழுதுகிறது. இரண்டாவது, தடித்த இடத்துல தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை சுருக்கமாக எழுதுவது என்பது தொடர்பாக இதில் இருக்கிற 3 வினாக்களை தான் நாங்கள் 2 மணித்தியாலுமா செய்து முடித்தோம். உண்மையில் அது எனக்கே ஒரு பெரிய மனக்குறையாக இருக்கிறது. நான் உங்களோட சேர்ந்து தவண்டு பிளவிளையாக விட எல்லாம் எழுதி வெட்டி திருத்தி அப்படி ஒன்று இதை பார்த்துட்டு இந்த பந்தியை வாசித்துட்டு எனக்கு ஒரு 4-5 வருஷமாக படிப்பிக்கிறேன். ஆக குறைஞ்சது என்ன 2019 இருந்து படிப்பிக்கிறேன் என்றால் இப்படி இந்த பந்தியை பார்த்துட்டு இதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போகிறது அளவுக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும் தானே. அதை காட்டுறதுன்ற வேலை இல்லை. எனக்கு இது எழுத தெரியும். நீங்கள் அந்த அளவுக்கு வருகிற வரைக்கும் நாங்கள் சேர்ந்து இருந்து பிழையாக செய்து பார்த்து இந்த முயன்று தவறி கற்றல் என்று சொல்லி ஒரு மெதட் இருக்கு. செய்து பார்த்து பிழைச்சால் தான் எங்களுக்கு தெரியும் அடைப்பு இனிமே இப்படி செய்யக்கூடாது. அதனாலதான் கொஞ்சம் கூட நேரம் எடுத்திருக்கு. கடந்த வகுப்புலையும் கூடுதலான நேரம் செலவிடப்பட்டிருக்குது. எதுவுமே விளங்காம நுனிப்புள் மேய்ந்து அதிக வினாத்தாள்களை செய்வதை விட மிக தெளிவாக புரிந்து கொண்டு குறைந்த எண்ணிக்கையான வினாத்தாள்களை மிகுந்த தெளிவோடு செய்வது சிறந்தது என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால கொஞ்சம் வேகம் குறைவாக இருக்குது. சரி, அதை பற்றி எங்கள் பெரிய அளவில் மனக்கிலேசம் அடைய தேவையில்லை. நாங்கள் இன்றைக்கு அடுத்த வினாத்தாளுக்குள்ள போவோம். இந்த வினாத்தாளினுடைய அடுத்த பகுதிக்குள்ள போவோம். சரியா? சரி, இப்போ 2வது கேள்வியினுடைய வடிவம் பாருங்க. நான் ஆரம்பத்தில் இந்த கிரகித்தல் தொடர்பான விளக்கம் அளிக்கிற போது என்னென்ன வகையிலான வினாக்கள் வரலாம் என்பது தொடர்பில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் புதிதாக இணைந்தவர்களுக்கும் அந்த காணொளிகள் பகிரப்படும், அதில் இருந்து பார்த்து கொண்டு வாங்க. நான் திருப்பி அதை சொல்லி நேரத்தை விரியப்படுத்த இல்லை. சரிதானே? 5 அல்லது 6 வகையில் அதை நாங்கள் வகைப்படுத்தி இந்த வகைக்குள்ளதான் எங்களை அவர்கள் பரீட்சிப்பார்கள் என்பதை புரிந்து வைத்திருந்தோம். இது இருப்பவற்றுக்குள்ள மிக இலகுவான வடிவம். பெரிய சுருக்கம் எழுதுவது என்பது இருப்பவற்றுக்குள்ள இலகுவான வடிவம், முதலாவது வடிவம். சிறிய சுருக்கம் எழுதுவது இதை விட கடினம், சாதாரணமானது இல்லை, இதை விட கடினம். சரிதானே? ஒரு கூற்று தரப்பட்டால் அதை மதிப்பீடு செய்வது, இந்த உரைப்பகுதியை வைத்துக்கொண்டு உரைப்பகுதியில் சொல்லப்பட்ட விடயங்கள் அல்லது சொல்லப்படாத விடயங்கள், சொல்லப்பட்ட விடயங்களை திரிவுபடுத்தி எழுதுவது போன்ற பல்வேறு விதமான நுட்பங்களை கையாண்டு கூற்றுக்களை தருவார்கள். இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டது போலவே அவர்கள் 4 கூற்று தருவார்கள். ஒரே விஷயத்துக்கு 4 விதமாக எழுதுவார்கள். சில வேளைகளில் ஒன்று மிக பிழையாக இருக்கும், ஒன்று தெரிவுபடுத்தப்பட்டிருக்கும். இங்க சொல்லப்பட்டது தலைகளாக மாற்றி சொல்லியிருப்பார்கள். சில வேளை இதுல சொல்லப்பட்டதுல பாதி உண்மையை சொல்லியிருப்பார்கள். சில வேளை சொல்லப்பட்டதுல மிக சரியானதை சொல்லியிருப்பார்கள். அப்போ கூட்டுக்களை அடையாளம் காண்றது அதை விட கடினம். இப்ப சுருக்கத்தை நீங்க எழுத போறீங்க, அவரே 4 சுருக்கம் எழுதி விடுவாராக இருந்தார். ஒரு பந்தியை தந்து போட்டு 4 விதமாக சுருக்கம் எழுதி இருக்கிறார். அதுல மிகச்சிறந்த சுருக்கத்தை கண்டுபிடி. சின்ன சுருக்கம் எழுதி இருக்கிறார், தனி வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்பதை 4 விதமாக அவரே எழுதி போட்டு கண்டுபிடிக்க சொல்றாருன்னா அது அதை விட கடினமானது. பெரிய சுருக்கம் மிக இலவானது, சிறிய சுருக்கம் அதை விட கடினமானது. 4 கூட்டுக்களை தந்து மதிப்பிடுவது என்பது மிகவும் மோசமானது. இதை விட இன்னும் 2 வகையான மதிப்பீடுகள் இருக்கு. தரப்பட்ட உரைப்பகுதிகளை வைத்துக்கொண்டு அங்க ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கிறது. அந்த கூட்டுக்களை ஏற்றல் அல்லது நிராகரித்தல். சில வேளைகளில் ஏற்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது, எனக்கு சொல்ல தெரியலை என்று நாங்கள் சரண்ட பண்ற இடமும் இருக்கு. அது இன்னொரு வகையிலான விதம். ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது. சில வேளை 4 கூட்டுக்களை தராமல் 3 கூட்டுக்களை தரலாம். இந்த ஏரியாக்குள்ளதான் திரும்ப திரும்ப நிற்க போகும். இந்த பகுதிக்குள்ள அப்போ எங்களுக்கு அதுதானே பெரிய சுருக்கம் படிப்புகிறாய் என்று சொல்லி திரும்ப திரும்ப கதைச்சு கொண்டு போகலாம். இப்போ இந்த விடயத்தை எப்படி அணுகிறது ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை செய்திருக்கிறோம். திரும்ப மிக வேகமாக அதை சொல்லிக் கொண்டு போகிறேன்.
ஒரு சுருக்கம் தரப்பட்டால் சில வேளைகளில் அந்த கேள்வியில் ஒரு விடயத்தை செய்வார்கள், இறுதியாக சொற்களினுடைய எண்ணிக்கையை தந்து விடுவார்கள். இறுதியாக இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கையை தருவார்கள். 1/3 சுருக்கி எழுது என்று சொல்லுவார்கள். அப்போது நீங்கள் சொற்களினுடைய எண்ணிக்கையை எண்ண தேவை. அவ்வாறும் வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அவர் இறுதியில் கொண்டு வந்து உங்களுக்கு 159 சொற்கள் என்று போட்டு விடுவார். அப்போ உங்களுக்கு தெரியும் 53 சொற்கள் என்று சுருக்கம் எழுத வேண்டும். 159 3ஆல் பிரித்து 53 என்று காணக்கூடியதாக இருக்கும். 53 சொல்லில் சுருக்கம் எழுத வேண்டும் என்றது. அந்த நேரங்களில் சொற்களை எண்ணி கணிக்க தேவையில்லை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கணிக்க தேவையில்லை. தரப்பட்ட உரைப்பகுதியை 60 சொற்களில் சுருக்கி எழுதுக என்று அவரே சொல்லுவார். அப்போ நீங்கள் சொற்களை எண்ணிக்கொண்டிருக்க தேவையில்லை. இறுதியில் சொற்களின் எண்ணிக்கை தரப்பட்டால் அல்லது எத்தனை சொற்களில் எழுத வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் சொற்கள் எண்ணுவதற்கான நேரம் உங்களுக்கு மிச்சம். அந்த வேலை மட்டும் செய்ய தேவையில்லை. மற்றபடி மிச்ச எல்லா படிமுறையும் ஒரே மாதிரியாகத்தான் அமையும். உரைப்பகுதியை முதல்ல வாசிக்க வேண்டும். எங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிக்க வேண்டும். சில பேருக்கு 1 2 தடவைகளில் விளங்கும், சில பேருக்கு 3 தடவையில் விளங்கும். நீங்கள் முதலாவதாக இதைத்தான் எடுத்து செய்ய வேணும், இந்த ஒழுங்கை தான் செய்ய வேணும் என்று இல்லை. உங்களுக்கு இலகுவாக புரிகிற ஏனைய வினாக்களை செய்து போட்டு இந்த வினாவுக்கு வரலாம். ஆனால் இது உங்களுக்கு கூட நேரம் எடுக்கும், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும், இந்த உரைப்பகுதி விளங்காது என்று கருதினால் இலகுவாக விளங்குகிற மற்ற பகுதிகளை செய்து போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிற போது, அரை மணி நேரம் இருக்குது இன்னும் என்கிற போது இந்த இடத்துக்கு நீங்க வரலாம். சாதாரணமாக ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது, ஆம் இல்லை 4 கூட்டுக்களை மதிப்பிடல் போன்ற வினாத்தாள்லையும் அதே நுட்பத்தை தான் கையாள வேணும். நீங்கள் அதை செய்து கொண்டு வருகிற போது தொடக்கத்தில் இந்த 50 கேள்வி இருக்கும், அப்படி ஒழுங்குல தான் செய்து கொண்டு வரணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. வாங்கினோடனே வினாத்தாள தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் வாசிங்க. அப்படி வாசிச்சு போட்டு பாருங்கோ, அதை முழுமையாக ஒரு தடவை வாசிச்சு முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகள் இலகுவாக இருக்கிறது போல தென்பட்டால் அந்த வினாக்களுக்கு முதல்ல விடையளியும். உங்களுக்கு இலகுவாக தெரிகிற வினாக்களுக்கு விடையளியுங்க. விடையளிப்பது என்று தீர்மானித்து வாசித்த பிறகு 2 தரம் வாசித்த பிறகு விளங்க இல்லை என்றால் பிறகு விட்டுட்டு போகாதீங்க. விட்டுட்டு போய் வேறு இடத்துல செய்து போட்டு திருப்பி வந்ததை வாசித்தால் அந்த முதல் வாசித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. இந்த மோடன் கிணறு தோண்டினு சொல்லுவாங்க, மோடன் கிணறு வெட்டினு சொல்லி ஒரு இடத்துல வெட்டுகிறது 20 அடி தண்ணியை காண இல்லை, அதை விட்டுட்டு போய் வேறு இடத்துல வெட்டுகிறது. அப்படி செய்யக்கூடாது. 20 அடி தோண்டிட்டால் இனி வேறு இடத்துல போய் தோண்டி கொண்டிருக்காம இதிலேயே மேலதிகமாக ஆழமாக தோண்ட வேண்டியது. இப்போ 2 தடவை 3 தடவை வாசிச்சு போட்டு பிறகு விட்டுட்டு போகக்கூடாது. அது நேரத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மோசமான நிர்வாகம். நேரத்தை மிக அதிகமாக விழுங்கும். அப்படி செய்யாது. சரி, அப்போ இந்த கேள்வியை நீங்கள் தெரிவு செய்து போட்டீங்க. விடையளிக்கிறதுக்கு தெரிவு செய்தாச்சுது. ஏதோ ஒரு கடத்தில் விடையளிக்கத்தானே வேணும். தெரிவு செய்தால் என்ன செய்ய வேணும்? முதலாவது உங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிக்கும். தெளிவாக இதில் சொல்லப்படுகிற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா என்பதாக வாசித்து பாருங்க. முடிஞ்சு வாசித்ததுக்கு பிறகு சொற்களை எண்ணுங்க. இங்க எத்தனை சொற்கள் இருக்குது என்று சொல்லி எண்ணி பார்க்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக தொழிலின்மை வீதத்தில் அவதானிக்கப்பட்ட தொடர்ச்சியான வீழ்ச்சி உலகளாவிய என்று தொட்டு எண்ணுங்கோ. ஒரு பேனாமுனையினால இல்லை பென்சில் கூறால தொட்டு எண்ணுங்கோ. தயவு செய்து ஒரு லைன்ல இருக்கிற சொற்களின் எண்ணிக்கையை கண்டு மொத்தமாக எத்தனை லைன் இருக்குன்னு பார்த்து அதால பெருக்கி இப்படியான வேண்டாத வேலைகள் செய்ய வேண்டாம். இந்த விபரீதங்களுக்குள்ள போக வேண்டாம். சர்வ நிச்சயமாக உங்களோட கணிப்பீடு பிழைக்கும். 10 சொற்கள் பிழைச்சால் நீங்கள் எழுத வேண்டிய சுருக்கத்தினுடைய எண்ணிக்கை 3 சொல்லால உங்களுக்கு வேறுபடும். இன்னும் 3 குறைச்சி எழுதி விட்டீங்கன்னா 6 குறைஞ்சி. நாங்கள் சொல்றது எழுத வேண்டியதை விட +ஓ -3 இருக்கலாம். அவ ஏற்கனவே இருக்க வேண்டியது 50, உங்களோட எண்ணிக்கைக்கு 47 இருக்க வேணும். சரி, இன்னொரு 3 குறைச்சி விட்டீங்கன்னா 44 வந்துடும். அப்போ 50 இருக்க வேண்டியதுக்கு 44 எழுதுவீங்க என்றால் அந்த சுருக்கம் போதாமையாக இருக்கும். அதிகமாக எண்ணி போட்டீங்கன்னா சுருக்கம் 50ல் வர வேண்டிய உங்களோட கணிப்பீட்டின்படி 53ல் வரலாம். சரி, ஒரு 3 கூடினா பரவாயில்ல தானே, 56ஓ 57 எழுதுறீங்க. இப்போ இருக்க வேண்டியதை விட அந்த நியமத்தை விட உங்களோட டிவியேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அல்ல, ஒரு ஹியூஜ் டிவியேஷன் வந்துடும். பெரும் விலகல் ஒன்று வந்துடும். 7 சொற்களாலே அதிகமாக இருக்கும். அதனால அது பொருத்தமில்லாத சுருக்கம். அதுக்குரிய புள்ளிகளை நீங்கள் குறைய பெற வேண்டியது. தயவு செய்து தொட்டு எண்ணுங்க. இப்போ முதல் பந்தியை வாசிக்கிறீங்க, பந்தி அல்லது பந்திகள்
எத்தனை பந்தி தந்தாலும் ஒரே சுருக்கமாக தான் எழுத போறீங்க. தொட்டு எண்ணுறீங்க, எல்லாத்தையும் எண்ணி முடிய எத்தனை சொற்கள், அந்த சொற்களை வச்சுக்கொண்டு கணிப்பீட்டுக்கு வருவீங்க. 3 ஆளை பிரித்து உங்களுடைய சுருக்கம் எத்தனை சொற்கள்ல அமைய வேணும் என்று சொல்லி, சுருக்கத்தின் அளவு என்பது தலைப்பை உள்ளடக்காது. இதுக்கு பிறகு சொற்களின் எண்ணிக்கையை நாங்கள் தீர்மானித்துட்டோம். அந்த உரைப்பகுதியை இறுதி தடவையாக, இனி நாங்கள் அதை வாசிக்க போறதில்லை, இறுதி தடவையாக வாசித்து துண்டாக மாற்றுறது, சின்ன சின்ன துண்டாக மாற்றுறது. சின்ன சின்ன துண்டங்களாக உடைக்கிற போது அங்கே பேசப்படுகிற விடயங்களின் அடிப்படையில் அதை துண்டாட வேண்டும். துண்டாடிய பிறகு ஒவ்வொரு துண்டினதும் சாராம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துண்டினுடைய சாராம்சத்தையும் புரிந்து கொள்வதன் மூலமாக எங்களுக்கு அந்த சாராம்சத்தை ஒரு செய்கை வழித்தாள் எழுதி கொள்ளே, எவ்வளவு சொற்களை சுருக்கமாக குறைத்து எழுத முடியுமோ, அதே நேரம் கருத்து மாறுபடாமல் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக எழுதி கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு துண்டத்துக்கும் ஒரு தனி வாக்கியத்தில் கருத்து எழுதி கொண்டு வருகிற போது ஒவ்வொரு தனி வாக்கியங்களுக்கும் இடையில ஒரு கோடு இடைவெளி இருக்கும். திரும்ப எல்லாவற்றையும் சேர்த்து வாசித்து பார்க்கிறது. தொடர்ச்சியாக அழகாக இலக்கண தவறுகள் இல்லாமல், இலக்கண வலு இல்லாமல், என்ன திணை பால் எண்ணிடம் காலம் போன்ற வழுக்கள் வராமல் மிகவும் சரியான முறையில் அந்த பந்தி அமைதா என்றொருக்கா சரி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி சரி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கு. சில வேளைகளில் 2 சொற்களுக்கு இடையில ஆகவே, எனினும், அதனால் இந்த மாதிரி ஏதேனும் போட்டு இணைக்க வேண்டி வரும். அப்படி இணைப்படை சொற்களை பயன்படுத்த வேண்டியிருந்தால் இணைப்படை சொற்களை போடலாம். நீங்கள் அந்த இணைப்படை சொற்களோடு சேர்த்து முழுமையாக வாசித்து பார்க்குறீங்க. அழகாக சுருக்கம் கொண்டு வந்துட்டுது. அதை கொண்டு போய் அவர்கள் தந்திருக்கிற இடத்திலே எழுதுறது. சரிதானே? இப்போ இதை பயிற்சி செய்வதன் மூலமாக திறந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு என்ன பயன்? திறந்த போட்டி பரீட்சையில, அது குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவை திறந்த போட்டி பரீட்சையில தோற்றுபவர்களுக்கு 2வது பேப்பர் ஒன்று இப்படி இருக்கு. கட்டுரையும் சுருக்கமும் எழுதுகிற பேப்பர் 2வது பரீட்சையில இருக்கு. அவர்களுக்கு இப்படி ஒன்று வராது. ஆனால் இங்கு அவர்கள் பெறுகிற பயிற்சி என்பது ஒரு உரைப்பகுதியை முழுமையாக வாசித்து அதில் கூறப்படுகிற பிரதானமான கருத்துக்கள் அல்லது விடயதானங்களை எடுத்து அவை தொடர்பில் தரப்படக்கூடிய கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிற திறன், ஆழமாக நுணுக்கமாக வாசிக்கிற திறன் இதுக்குள்ளாலதான் வரும். இப்படி எழுதி பழகுவதன் மூலமாக தொடர்ச்சியாக நீங்கள் எழுதாமலே அதனுடைய சாராம்சம், அதனுடைய பொருள் விளக்கத்தை உள்ளுக்குள்ள கிரகிக்கக்கூடிய வல்லமே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காகத்தான் நீங்க இந்த பகுதிக்கு வாங்கோ என்று சொல்லுது. சரியா? சரி, இப்போ நிறைவாக எழுதிட்டு பொருத்தமான ஒரு தலையங்கத்தை போடுறது, இறுதியில எத்தனை சொற்கள் என்பதை நீங்கள் எழுதி காட்ட வேண்டும். இது முழுமையாக சுருக்கத்தை எழுதி முடிக்கிற வழி. நாங்கள் இப்போது இந்த உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். முதல் சொல்லுங்க. அந்த பந்தியில அந்த ஆண்டுகள் சதவீதங்கள் வருது தானே சார், இலக்கங்கள், அது எண்ணெய்க்குள்ள என்னண்டு அது ஒரு சொல்லாக கருத வேண்டும். அது ஒரு சொல்லாக கருத வேண்டும். 2009 2007 என்று சொல்லப்பட்டிருந்தால் அது ஒரு சொல், அப்படி இருக்கவும். சரி சார், அந்த 2007க்கும் 7 இல்லைன்னா கூட அது கேப் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு கேப் விட்டுருக்கிறாங்க. அதை 2 சொல்லாக எடுக்கிறதா ஒன்றாக எடுக்கிறதான்னு உண்மையில அது ஒரு சொல்லாகவே எடுத்துக்கொள்ள, அது பெரிய நெருக்கடி வராது. எல்லா சந்தர்ப்பங்களிலையும் முழு ஆண்டுகளையும் எழுத வேண்டியதாக இருக்காது. பெரும்பாலும் ஓரிடத்துல அதை எழுத வேண்டி இருக்கும். இங்க 3 இடம் வருகிறது, எங்களுக்கு பொருத்தப்பாடு தெரியல. சில வேளை 3 தடவை எழுத வேண்டி இருக்குமோ தெரியாது. இருந்தால் அதை 3 சொல்லாகத்தான் எடுக்கவும். சரியா? வாசிப்போமா? நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் சத்தம் போட மாட்டீங்கள், பார்த்து கொண்டிருப்பீங்க. நான் வாசிக்கிறேன். கேள்வி எப்படி சொல்லி இருக்குது? பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து, அப்ப அதான் முதல் செய்ய போறோம். அதனை 3 1 பங்காக சுருக்கி, 3 1 பங்காக சுருக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் எண்ணணும். எண்ணினா தானே சுருக்கலாம். சுருக்கி எழுதி, அந்த சுருக்கி எழுதுவதற்கு பேப்பர்ல பயிற்சி செய்து எல்லாம் சரி என்றதுக்கு பிறகு இங்க கொண்டு வருவோம். அதற்கு பொருத்தமான தலைப்பு ஒன்றினையும் எடுக்க. தலைப்பு மேலதான் போட வேணும்.
அதன் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிட சொல்லி இருக்கு. நீங்கள் பயன்படுத்திய சொற்களின் எண்ணிக்கையை அதன் இறுதியில் குறிப்பிடுக என்பதாக சொல்லி இருக்கு. அப்போ அந்த பகுதியை மட்டும் நாங்கள் வாசிக்கிற மாதிரியா நான் இப்படி வச்சுக்கொள்கிறேன். வினா உங்களுக்கு தேவையில்லை தானே? வினா தெரியும் தானே? கொஞ்சம் சின்னதாக்கினா வாசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த 2 பக்கங்களை நிரவி இருப்பதனால இடையில கொஞ்சம் இடம் பேசாதான் தான் போகுது. ஆனால் இப்படியே வச்சிருந்தா தான் வசதி. உங்கள்ட்ட கையில பேப்பர் பிரிண்ட் எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும், எடுத்திருப்பீங்க. அப்போ வாசிப்போம். கடந்த சில ஆண்டுகளாக தொழிலின்மை வீதத்தில் அவதானிக்கப்பட்ட தொடர்ச்சியான வீழ்ச்சி உலகளாவிய பொருளாதார மந்தங்களின் தாக்கம் காரணமாக 2009 மாற்றமடைய கூடும் எனினும் உலகளாவிய மீட்சியினங்களும் அதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கும் உத்வேகம் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் அதிகரித்த புதிய பொருளாதார நடவடிக்கைகளின் ஆதரவுடன் நடுத்தர காலத்தில் இது பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகின்றது. அரசுதுறை ஆட்சேர்ப்பில் காணப்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அதிகரித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதாரத்தின் நிலையான விரிவாக்கம் என்பவற்றின் முக்கிய காரணமாக நாட்டின் தொழிலின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. எனினும் இலங்கை தொழிலாளரை முக்கியமாக வேலைக்கமர்த்தும் நாடுகளில் கடுமையான பொருளாதார இறக்கம் காணப்படுவதனால் தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் காரணமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான ஆட்சேர்ப்பு பாதிக்கப்படக்கூடிய அதே வேளையில் இலங்கை உற்பத்திகளுக்கான வெளிநாட்டு கேள்வியும் வீழ்ச்சி அடைகின்றமையானது குறைந்த உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்து சில வேலை இழப்புகளுக்கு காரணமாக 2007 6% வீழ்ச்சி அடைந்த தொழிலின்மை வீதம் 6% வீழ்ச்சியடைந்த தொழிலின்மை வீதம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் தொகையில் ஏற்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அரசுதுறைக்கான ஆட்சேர்ப்பு என்பவற்றின் காரணமாக 2008 ஏறத்தாழ 5.2% மேலும் வீழ்ச்சியடைந்தது. எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மீட்சியுடன் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் அண்மைய எதிர்காலத்தில் கூடிய அளவு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியமுள்ளமையினால் தற்போதைய நிலைமையினை தொழிலற்றவர்களுக்கு கூடிய அளவு தொழில் வாய்ப்புள்ள துறைகளில் பயிற்சிகளையும் வழங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வது முன்மதியுடைய செயலாக இருக்கும். அதேவேளை அரச பணிகள் மேலதிக அலுவலர்களை ஏற்கனவே கொண்டிருப்பதுடன் வரவு செலவு திட்ட ஒதுக்கில் கணிசமான பகுதியினை ஈர்ப்பதனால் அரசாங்கத்தின் மேலதிக ஆட்சேர்ப்புகளை மட்டுப்படுத்துவதும் அரசுதுறையில் அத்தியாவசியமாக தேவைப்படும் பதவிகளை மீள் மதிப்பீடு செய்வதும் தவிர்க்க முடியாததாகும். சரி, இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். கடந்த சில ஆண்டுகளாக தொழிலின்மை வீதத்தில் அவதானிக்கப்பட்ட தொடர்ச்சியான வீழ்ச்சி உலகளாவிய பொருளாதார மந்தங்களின் தாக்கம் காரணமாக 2009 மாற்றமடையக்கூடும் எனினும் உலகளாவிய மீட்சியினாலும் அதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கும் உத்வேகம் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் அதிகரித்த புதிய பொருளாதார நடவடிக்கைகளின் ஆதரவுடன் நடுத்தர காலத்தில் இது பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகின்றது. அரசுதுறை ஆட்சேர்ப்பில் காணப்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அதிகரித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதாரத்தின் நிலையான விரிவாக்கம் என்பவற்றின் முக்கிய காரணமாக நாட்டின் தொழிலின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. எனினும் இலங்கை தொழிலாளரை முக்கியமாக வேலைக்கமர்த்தும் நாடுகளில் கடுமையான பொருளாதார இறக்கம் காணப்படுவதனால் தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் காரணமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான ஆட்சேர்ப்பு பாதிக்கப்படக்கூடிய அதே வேளையில் இலங்கை உற்பத்திகளுக்கான வெளிநாட்டு கேள்வியும் வீழ்ச்சி அடைகின்றது.
குறைந்த உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்து வீழ்ச்சி அடைகின்றமை ஆனது கண்டிருக்கேன். கேள்வியும் வீழ்ச்சி அடைகின்றமை ஆனது குறைந்த உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்து சில வேலை இழப்புகளுக்கும் காரணமாகலாம். 2007 6% வீழ்ச்சி அடைந்த தொழிலின்மை வீதம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் தொகையில் ஏற்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அரசு துறைக்கான ஆட்சேர்ப்பு என்பவற்றின் காரணமாக 2008 ஏறத்தாழ 5.2% மேலும் வீழ்ச்சியடைந்தது. எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மீட்சியுடன் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் அண்மைய எதிர்காலத்தில் கூடிய அளவு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியமுள்ளமையினால் தற்போதைய நிலைமையினை தொழிலற்றவர்களுக்கு கூடிய அளவு தொழில் வாய்ப்புள்ள துறைகளில் பயிற்சிகளையும் வழங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வது முன்மதியுடைய செயலாக இருக்கும். அதேவேளை அரச பணிகள் மேலதிக அலுவலர்களை ஏற்கனவே கொண்டிருப்பதுடன் வரவு செலவு திட்ட ஒதுக்கில் கணிசமான பகுதியினை ஈர்ப்பதனால் அரசாங்கத்தின் மேலதிக ஆட்சேர்ப்புகளை மட்டுப்படுத்துவதும் அரசு துறையில் அத்தியாவசியமாக தேவைப்படும் பதவிகளை மீள் மதிப்பீடு செய்வதும் தவிர்க்க முடியாததாகும். சரி, 2 தடவை வாசிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஏதோ குறிப்பிட்ட சில விடயங்கள் விளங்கி இருக்கு, ஓரளவுக்கு விளங்கின மாதிரியாக இருக்கு. இப்போ 1/3 பங்காக சுருக்க வேணும். அதற்குரிய முயற்சியை செய்வதற்கு முன்பு இதில் இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கையை கணிக்க வேணும். ஒரு தடவை நீங்களாக கையில் பேப்பர் இருக்கிறார்கள், ஏற்கனவே விட செய்தாக்கள், தொட்டு எண்ணுங்க. தயவு செய்து ஒரு லைனை எழுதி பெருக்க வேண்டும். 171. சரி, ஒரு வெவ்வேறு விடைகள் 4 பேர் போட்டிருக்கணும். மற்றாக்களை பண்ணி சொல்லுங்களே பார்ப்போம். ஒரு நிமிஷம் தாரங்க, எண்ணி மெசேஜில் போடுங்க பாப்போம். சரி, மிகவும் திருப்தியாக இருக்குது. என்னென்றால் பெரும்பாலானாக்கள் அதை செய்திருக்கிறார். உடனே எண்ணி சொல்ல நான் சொல்லி ஒரு நிமிடத்துக்குள்ள அதை எண்ண இயலாது. அதற்கு முன்பாகவே பெருமளவானாக்கள் போட்டிருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி இருக்குது. என்னென்னா அநேகமானாக்கள் இந்த பேப்பரை செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி. சரி, இதுதான் உண்மையில் உங்களுக்கு பயனுள்ளது. இல்லாவிட்டால் ஒரு பிரயோசனமும் இல்லை. வந்திருந்து கேள்வியின் நானே பதிலன் நானே என்று நானே செய்து கொண்டு போகிற போது நீங்கள் அதை பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போக வேண்டியதுதான். அன்னளவாக 1-2 வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லோரும் இணங்கி கொண்ட ஒரு புள்ளி 170 சொற்கள் என்பது. சரிதானே? இதை எண்ணுகிற போது சில பேர் 2009 என்பதை 2ஆக எண்ணுவார்கள், சில பேர் 1ஆக எண்ணுவார்கள். பெருமளவுக்கு வேறுபாடு இருக்கிறார்கள். இப்போ 160 என்கிற அளவில் 160 அல்லது 165 என்று இருக்கிறார்கள். உங்களுடைய கணிப்பீட்டு முறையை ஒரு திரும்ப சரி பார்த்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு 155 வந்திருக்குது, சில பேருக்கு 180 வந்திருக்குது. இந்த 180 நான் சொல்லுகிறது 170 என்று இருக்கிறத ஒரு 167 அல்லது 173க்குள்ள இருக்கிறார்கள் நெருக்கடியில். மற்றவர்கள் உங்களுடைய கணிப்பீட்டு முறையை ஒரு தடவை சரி பார்த்து கொள்ள வேண்டும். சரிதானே? அன்னளவாக 170 என்று வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு போவோம். இப்போ 170 என்று சொல்லியிருந்தால் நாங்கள் எழுத வேண்டிய சுருக்கத்தினுடைய அளவு எவ்வளவு? 57 சொற்கள். என்ன 57 சொற்களில் நாங்கள் சுருக்கத்தை எழுதவும் 171 என்று சொல்லி வேற 52 பார்க்குற போது 57 என்று சொல்லி இருக்கிறதா இருந்தால் உங்களோட சுருக்கம் ஆக குறைந்தது 54 இருந்து
60 வரைக்கும் இருக்கலாம். இதுதான் வீச்சு. 3 அதிகமாக அல்லது 3 குறைவாக இருக்கக்கூடிய அந்த வீச்சுக்குள்ள அது இருக்க வேண்டும். அப்போ எண்ணுக்கணக்கில் ஒரு தவறு வரமாக இருந்தால் அந்த நேரத்தில் சுருக்கத்தினுடைய அளவிலையும் ஒரு பிழை ஒன்று பெற பார்க்கும். சரிதானே? இப்போ 171 170 ரெண்டு அன்னளவாக சொன்னால் 171 தான் வெறும் 57 பிரிக்கைக்குள்ள 56.66 வரைக்குள்ள 57 தானே. 57 சுருக்கம் எழுதப்படும். சரி, அதை உடன்பட்டுக் கொள்வோம். நாங்கள் 57 தான் என்றதில் எல்லாரும் ஒரு பொருத்தத்துக்கு வருவோம். நான் தனியாக சுருக்கம் மட்டும் சொல்ல போகிறதில்ல, கொஞ்சம் கூட நேரம் எடுப்பேன், நெருக்கடிப்பட மாட்டீங்கள் என்று நம்புகிறேன். சரிதானே? கடந்த சில ஆண்டுகளாக தொழிலின்மை வீதத்தில் அவதானிக்கப்பட்ட தொடர்ச்சியான வீழ்ச்சி உலகளாவிய பொருளாதார மந்தங்களின் தாக்கம் காரணமாக 2009 மாற்றமடைய கூடும் எனினும் உலகளாவிய மீட்சியினாலும் அதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கும் உத்வேகம் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் அதிகரித்த புதிய பொருளாதார நடவடிக்கைகளின் ஆதரவுடன் நடுத்தர காலத்தில் இது பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகின்றது. அரசுதுறை ஆட்சேர்ப்பில் காணப்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அதிகரித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதாரத்தின் நிலையான விரிவாக்கம் என்பவற்றின் முக்கிய காரணமாக நாட்டின் தொழிலின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. எனினும் இலங்கை தொழிலாளரை முக்கியமாக வேலைக்கு அமர்த்தும் நாடுகளில் கடுமையான பொருளாதார இறக்கம் காணப்படுவதென்று தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான ஆட்சேர்ப்பு பாதிக்கப்படக்கூடிய அதே வேளையில் இலங்கை உற்பத்திகளுக்கான வெளிநாட்டு கேள்வியும் வீழ்ச்சி அடைகின்றமையானது குறைந்த உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்து சில வேலை இழப்புகளுக்கு காரணமாகலாம். 2007 6% வீழ்ச்சி அடைந்த தொழிலின்மை வீதம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் தொகையில் ஏற்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அரசுதுறை ஆட்சேர்ப்பு என்பவற்றின் காரணமாக 2008 ஏறத்தாழ 5.2% மேலும் வீழ்ச்சி அடைந்தது. எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மீட்சியுடன் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் அண்மைய எதிர்காலத்தில் கூடிய அளவு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியமுள்ளமையினால் தற்போதைய நிலைமையினை தொழிலற்றவர்களுக்கு கூடிய தொழில் வாய்ப்புள்ள துறைகளில் பயிற்சிகளையும் வழங்குவதற்கு பயன்படுத்தி கொள்வது முன்மதியுடைய செயலாக இருக்கும். அதேவேளை அரச பணிகள் மேலதிக அலுவலர்களை ஏற்கனவே கொண்டிருப்பது, வரவு செலவு திட்ட ஒதுக்கில் கணிசமான பகுதியினை ஈர்ப்பதனால் அரசாங்கத்தின் மேலதிக ஆட்சேர்ப்புகளை மட்டுப்படுத்துவது, அரசு துறையில் அத்தியாவசியமாக தேவைப்படும் பதவிகளை மீள் மதிப்பீடு செய்வதும் தவிர்க்க முடியாததாகும். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் 3வது தடவையும் வாசித்திருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தனித்தனி சிறிய சிறிய கருத்துக்களாக அல்லது துணை கருத்துக்களாக இந்த உரைப்பகுதி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த உரைப்பகுதியினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் ஒன்று இருக்கலாம், அல்லது இந்த உரைப்பகுதியினுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் ஒன்று இருக்கலாம். அது மிகவும் சாறு பிழிந்து அதை மேலும் திடப்படுத்தி எடுக்கிறதுக்கு முன்பாக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கள் துணை கருத்துக்களாக, தனித்தனி கருத்துக்களாக அல்லது ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட கருத்துக்களின் கோர்வையாக இந்த உரைப்பகுதி இருக்கிற போது ஒவ்வொரு கருத்தாக நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கிறதுக்கு வசதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதை நீங்கள் துண்டங்களாக மாற்றுவது சிறந்தது என்று சொல்லி யாராவது ஒருவர் எனக்கு வாலண்டியராக முன்னுக்கு வரும். மக்க ஒன் பண்ணுற போது நான் பார்த்துட்டு ஒருவரை தொண்டராக தெரிவு செய்து எடுப்பார். அவர் தான் கடைசி வரைக்கும் எனக்கு இதை துண்டாக்குவதில் உதவி செய்யும். அவர் சொல்லுகிற இடத்துல நான் வெட்டுவேன். யார் அந்த பணியை செய்ய போகிறவர்கள் என்று பார்ப்போம். தவிர முன்வரை இல்லை என்றால் நான் ஹவ்ராத் ஹில்மி 2 பேரை நான் இப்போதைக்கு விட மாட்டேன். சரிதானே? அவங்கள விடுவோம் என்றா நெடுக முதல் வருஷ பிள்ளைகளுக்கு மட்டும் படிப்பிக்கக்கூடாது. ஃபாயிஸா சரி, அவங்கள இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். சரிதானே? ஃபாயிஸா கதை எங்கே உடைக்க வேணும் என்று சொல்லுங்க. நான் நீங்கள் சொல்லுகிற இடத்துல உடைக்கிறேன்.
முதலாவது கடந்த சில ஆண்டுகளாக இடத்துல இருந்து ம் ம் ஆஹ், நிலையை அடையும் போல் தோன்றுகின்றது. இது பழைய நிலை அடையும் போல் தோன்றுகின்றது என்ற அதால உடைக்கலாம். இதில் உடைக்கிறேன். சரி, வெட்டிட்டேன். சொல்லுங்க. அடுத்தது வீழ்ச்சி அடைந்தது, தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. ரெண்டு இடத்துல இருக்கா வீழ்ச்சி அடைந்தது இல்லையா? தொழிலின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. சரி சரி. அடுத்தது மூன்றாவது இழப்புகளுக்கு காரணமாகலாம், சில வேலை இழப்புகளுக்கு காரணமாகலாம். எங்க போறீங்க? இந்த அடுத்த வந்துக்குது போறீங்க. சரி சரி சரி, ஓகே. ம் அதுல இருந்து ம். 2008 ஏறத்தாழ 5.2% மேலும் வீழ்ச்சி அடைகின்றது. இதுல உடைக்கிறீங்க. சரி. அடுத்தது அதுல இருந்த மாதிரி முன்மதியுடைய செயலாக இருக்கும். முன்மதியுடைய செயலாக இருக்கும். அதோட கடைசி வரை 7 வசனம். இப்படி பார்த்தோம்னா நாங்கள் 7 வசனத்துல எழுத வேணும்னு சொல்றீங்க. 6 சார். 6 வசனத்தில் எழுதுவோம். ஓகே ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 வசனத்தில் எழுத வேணும். 6 வசனம் 51 எத்தனை 57 சொற்கள் சாத்தியம். ஓரளவுக்கு 60 சொற்கள் அண்மித்ததாக இருக்கும். சரி. இப்போ இந்த முதலாவது துண்டம் பேசுகிறத நான் அவங்க ஏதாவது சொன்னதை சீராக்கம் செய்ய வேண்டி இருந்தால் நான் அந்த நேரத்தில் கேட்பேன். மற்றாக்கள் மெக்க ஒன் பண்ணலாம். ஃபாய்ஸா சொல்லி முடிய நாம வேற ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று செய்ய வேண்டியிருந்தால், இல்லை மேலும் சீர்படுத்த வேண்டியதாக இருந்தால் நான் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்பேன். மற்றபடி நீங்கள் நெருக்கடி அறிய தேவையில்லை, பார்த்து கொண்டுருங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். சரிதானே? இங்கே இந்த முதலாவது உரைப்பகுதி இருக்குதானே? முதலாவது துண்டம். முதலாவது துண்டத்தில் பேசப்படுகிற பிரதானமான கருத்தை நீங்க உங்களோட வார்த்தையில சொல்லுங்க, உங்களுடைய மொழி நடையில பேசுங்க, விளங்கக்கூடிய மாதிரி சும்மா சொல்லுங்க. 2009ஆம் ஆண்டு தொழிலின்மை வீழ்ச்சி அடைந்தமைக்கு உலகத்தில் இருக்கிற பொருளாதார தளம்பல்கள் காரணமாய் இருக்குது. ஆனா உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததும் புதிய பொருளாதார நடவடிக்கை காரணமாகவும் ஓரளவு அண்மித்த ஒரு போக்கை கொண்டு வருது. இன்னும் எளிமையாக சொல்லுங்களே. எனக்கு அந்த என்ன சொன்னீங்க? தொழிலின்மை 2009 உலக பொருளாதார வீழ்ச்சி காரணமாக 2009 என்ன நடந்ததுன்னு சொன்னீங்க? ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி தொழிலின்மை என்னமோன்னு சொன்னீங்க. தொழிலின்மை 2009 வீழ்ச்சி அடைந்ததற்கு தொழிலின்மை வீழ்ச்சி அடையுதா அதிகரிக்குதா? எனக்கு அது விளங்கையில. வீழ்ச்சி. தொழில் இன்மை வீழ்ச்சி அடையுது என்றால் வேற வார்த்தையில அதை விளங்கப்படுத்தி சொல்லுங்க. குறைந்த தொழில் வாய்ப்பு. அப்படின்னா தொழிலின்மை அதிகரிக்க வேணும். தொழிலின்மை என்று சொல்லுகிறது தொழில் இல்லாத ஆட்கள். அது தொழிலின்மை அதிகரிச்சா தான் தொழில் வாய்ப்பு குறையும். நீங்க முதல் மாறி அந்த சொல்ல பிரியோகிச்ச நீங்க விளங்கினதா? இப்ப தொழில் இன்மை என்றா தொழில் இல்லாத தன்மை. அப்ப தொழில் வாய்ப்புகள்லாம் இங்க குறையுது, தொழில் இன்மை அதிகரிக்குது. தொழில் வாய்ப்பு குறையுது, தொழில் இன்மை அதிகரிக்கலாம். அதிகரிக்கும் அல்ல, அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுது. சரியா? சொல்லுங்க. அப்ப சாதாரணமா நாங்க தொழில் வாய்ப்பை வச்சு கொள்வோமே, அந்த தொழிலின்மை என்ற சொல்லில இருந்து வெளியில வருவோமே. 2009 தொழில் வாய்ப்புகள் குறையலாம் என்று சொல்றீங்க என்ன? அதுக்கு என்ன காரணமாம்? உலக பொருளாதார மந்தம். உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 தொழில் வாய்ப்புகள் குறையக்கூடும் அல்லது தொழிலின்மை அதிகரிக்கக்கூடும் என்றாலும் அதுக்கு என்ன நிலைமை என்று சொல்றீங்க? உலகளாவிய மீட்சியும் உள்நாட்டில் ஏற்பட்ட உற்பத்திகளுக்கு கிடைக்கிற உத்வேகம், வடக்கு கிழக்கில் புதிய பொருளாதார நடவடிக்கைகள், இது மூன்றாலையும் நடுத்தர காலத்துல இது பழைய நிலைமைக்கு
இதற்கு முந்தைய நிலைமைக்கு வரக்கூடும். சரி, இப்போ சகோதரி நான் கேட்கிறேன், இதுல இருக்கிற பிரதான கருத்துக்கு வாங்க. இப்ப இந்த வடக்கு கிழமை நோக்கினுடைய பொருளாதார நிலைமைகள் அதுகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு மிகவும் பிரதானமான கருத்து என்ன? நீங்க தெளிவா சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப மற்றாக்கள் எல்லாரும் இதுல பிஹெச்டி முடிச்சாக்கள் இல்லை, சரியா? உங்களை விட 2 பேர் தான் பதில் சொல்றதுக்கே தயாராக இருந்தார்கள். அப்போ மற்றாக்கள் அப்ப பின்னுக்கு நிற்கிறார்கள் தானே, அவங்க உங்களை என்ன கமெண்ட் பண்ற அப்படி சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை, எளிமையா சொல்லுங்க. உலக பொருளாதார மந்த நிலை காரணமாக ஏற்பட்ட தொழிலின்மை அதிகரிப்பானது உள்நாட்டு உற்பத்தியினாலேயும் பொருளாதார நடவடிக்கை காரணமாக ஒரு முன்னேற்றத்தை. சரி, அழகா இயலுமான அளவுக்கு அவங்க அழகா சொல்லியிருக்கிறாங்க. இங்க நாங்க பார்க்க வேணும் இந்த காரணிகள் தொழிற்படுவது தொடர்பாக. முக்கியமாக ஓப்பன் நான் முக்கியமாக சொல்ல மாட்டேன், லிமிடெட் ஆக்களுக்கும் வருகுது, சரிதானே? 40 புள்ளிக்கு கடந்த 2 பரீட்சைகளில் 40 புள்ளிக்கு அந்த வகையான கேள்விதான் வந்தது. சில வேளைகளில் இந்த முறை 60 புள்ளிகளாகவும் அதை அதிகரிக்கலாம். இப்போ இதுல தொழிலின்மை மீது தாக்கம் செலுத்தக்கூடிய எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த துண்டத்துல? மற்றதை பற்றி கதைக்க வேண்டும். தொழில் இன்மை மீது தாக்கம் செலுத்தக்கூடிய எத்தனை விடயங்கள் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு? 2 விடயங்கள். என்னென்னு சொல்லுங்க. ஒன்று வந்து பொருளாதார மந்தம், மற்றது தொழிலின்மை வீதத்தின் அதிகரிப்பு. தொழிலின்மை வீதத்தின் மீது தாக்கம் செலுத்துற காரணிகளை தான் கேட்கிறேன். பொருளாதார மந்தம் மட்டும் தொழில் இன்மையினை பாதிக்கக்கூடிய அல்லது தொழிலின்மை பாதிக்கிறேன்டா கூட்டலாம் குறைக்கலாம் என்ன பாதிக்கக்கூடிய விடயங்களாக இங்க என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒன்று உலக பொருளாதாரம் சொல்லப்பட்டிருக்குது. 2வது உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள். உலக பொருளாதார நடவடிக்கைகள், உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள் என்கிறது. சமகாலத்தில் அதன் மீது தாக்கம் விளைவிக்கக்கூடிய காரணியாக இது சொல்லப்படுகிறது. சமகாலத்தில் என்றால் தற்போது, சமகாலம் என்று சொல்லப்பட்டா தற்போது என்ன? சமகாலத்தில் தொழிலின்மையின் மீது தாக்கம் செலுத்தும் காரணியாக அடையாளம் காணப்பட்டிருப்பது எது? உள்நாட்டு உற்பத்தியும் புதிய பொருளாதார நடவடிக்கை இல்லை, பொருளாதார மந்தம் சார். உலக பொருளாதார மந்தம் இதுதான் 2009 இருக்கிறது, சரிதானே? அதாவது சமகாலத்தில் இதன் மீது தாக்கம் செலுத்தும் காரணியாக சொல்லப்பட்டிருப்பது, அதாவது இது ஒரு எதிரான தாக்கத்தை செலுத்தும் காரணியாக உலக பொருளாதார மந்தம். எதிர்காலத்தில் மீட்சிக்கு பங்களிக்கக்கூடிய காரணியாக சொல்லப்பட்டிருப்பது, எதிர்காலத்துல இதன் மீட்சிக்கு பங்களிக்கக்கூடிய காரணியாக சொல்லப்பட்டிருப்பது உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள். உள்நாட்டு உற்பத்தியில உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள். உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளின் ஆதரவோடு இது மீட்சி அடையலாம். அவங்க இதனுடைய மிக சுருக்கம் என்னன்னு நாங்க பார்த்தோம் என்றால், உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 அதிகரிக்கக்கூடிய தொழிலின்மை நடுத்தர காலத்தில் உள்ளூர் பொருளாதார செயற்பாடுகளினால் சீரடையலாம். விளங்குதா இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து? தற்போது 2009 இது எதனால பாதிக்கப்படுகிறது? உலக பொருளாதார மந்தம் காரணமாக அதிகரிக்கும் தொழிலின்மை நடுத்தர காலத்தில் சீரடையும் போல் தோன்றுகிறது என்று சொல்லி சீரடையலாம் என்பதுதான் இதனுடைய பிரதானமான கருத்து. இன்னும் சுருக்கமா சொன்னால், தற்போது அதிகரிக்கின்ற தொழிலின்மை எதிர்காலத்தில் குறைவடையலாம் அல்லது சீராகலாம், சீரடையும் போல் தோன்றுகிறது என்றுதான் சொல்லுவேன். இதை வச்சு கொண்டுதான் இன்னொன்று சொல்லுகிறாங்க. கவனிங்க, இதுக்குள்ள கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், 2009 அதிகரித்து செல்லும் தொழிலின்மை வீதம் கிட்டிய
கிட்டிய அண்மித்த காலத்தில் அல்லது நடுத்தர காலத்தில் சீரடையும். இப்படி ஒரு கூற்றை தருவார்கள். 2009 அதிகரித்து செல்லும் தொழிலின்மை உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளின் விளைவாக நடுத்தர காலத்தில் சீரடையும். ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்று சொல்லி கூற்றை தருவாங்க. நிச்சயிக்க முடியும். நிச்சயிக்க முடியாது என்று சொல்லி, இப்ப ஏன் இந்த பகுதியை இப்படி இவ்வளவு தூரம் உடைச்சு விளங்கப்படுத்துகிறா, வரும் சுருக்கம் எழுதுறதுக்கு மட்டுமில்லை, கவனமா பார்க்கும். சரிதானே? இப்ப இந்த பகுதியில ஒரு எதிர்வு கூறலாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இதை விடுவோமே, நாங்கள் 2009 இலங்கையின் தொழிலின்மை வீதமானது அதிகரிக்கும். ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது. நிச்சயிக்க முடியாது. ஏனென்று சொல்லுகிறோம், நாங்கள் 2009 மாற்றமடைய கூடும் என்றுதான் சொல்லி இருக்கு. மாற்றமடையும் என்று சொல்லவே. தொழிலின்மை வீதம் அதிகரிக்கும். தொழிலின்மை வீதம் அதிகரிக்கும் என்றால் தொழில் வாய்ப்பு குறையும். இங்க தொழிலின்மை வீதம் என்று சொல்றது தொழில் செய்ய விருப்பமும் ஆற்றலும் உடையவர்கள், அதை தொழிற்படை என்று சொல்லுவோம். தொழில் புரிவதற்கு விருப்பமும் ஆற்றலும் உடையவர்கள் தொழிற்படை. அந்த தொழிற்படையில தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு எண்ணிக்கையில இருப்பார்கள், தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு எண்ணிக்கையில இருப்பார்கள். தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் அவருடைய இப்ப தொழில் இல்லை. அப்ப அவ்வாறு தொழில் செய்வதற்கு விருப்பமும் ஆற்றலும் உடைய மக்கள் கூட்டத்தில் எத்தனை சதவீதமானவர்கள் தொழில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது தொழில் இல்லாமல் அலைகிறார்கள் என்பதுதான் தொழிலின்மை வீதம். இப்படி எளிமையாக புரிஞ்சு கொள்ளும். அப்ப தொழிலின்மை வீதம் குறையுது என்றால் அதனுடைய கருத்து அதிகமானாக்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிற தொழில் வாய்ப்பு கூடுது. தொழிலின்மை வீதம் குறையுது என்றால் தொழில் இல்லாத ஆக்கள் நிலவு குறையுது, தொழில் உள்ள ஆக்கள் நிலவு கூடியுது. தொழிலின்மை வீதம் அதிகரிக்குது என்றால் ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுது. சரி, இந்த விடயத்தை புரிந்து கொண்டால் சரி. அப்போ கடந்த சில ஆண்டுகளாக நிலைமை எப்படி இருந்திருக்குது? தொழில் வாய்ப்பு சாதகமான சூழல இருக்குது. உலக பொருளாதார மந்தத்தினால 2009 தொழில் வாய்ப்புகள் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நடுத்தர காலத்தில் இது பழைய நிலையை அடையும் போல தோன்றுகிறது. சரியா? இந்த பகுதிக்குள்ள இருக்கிற விடயத்துக்கு ஒரு சுருக்கம் ஒன்று எழுதுவோம். நாங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம். வேற ஒரு ஆள் வாங்கலை எனக்கு பதில் சொல்றதுக்கு. அபோகயனா ஆபோகயனா, உங்களோட பேரை சரியா சொல்லுங்க. அபோகயான். ஓகே, அபோகயான நாங்கள் எடுப்போம். சரிதானே? மற்றது சாம்சங் SM அந்த நம்பர்ல இருக்கீங்க, ஓ பண்ணுங்க. பிரணவ் ஓ பண்ணுங்க. அபோகயான். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கப்பா, சமரியை சொல்லுங்க இந்த முதலாவது துண்டத்துக்கு. இலங்கையின் தொழிலின்மை வீதம் மாற்றமடையும் என்ற அவதானிப்பு சர்வதேச பொருளாதார வளர்ச்சி, அதன் விளைவின் காரணமாக 2009 பழைய நிலைமையை தோற்றுவிக்கலாம். விலங்கையில திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. இலங்கையின் தொழிலின்மை வீதம் மாற்றமடையும் என்ற அவதானிப்பு சர்வதேச சொல்லுங்க. சர்வதேச பொருளாதார வளர்ச்சி, அதன் விளைவின் காரணமாக பழைய நிலையை தோற்றுவிக்கலாம். சரி, நாங்கள் அவரை ரிலீஸ் பண்ணுவோம். இதை விட சிறப்பாக நான் சொல்லுவேன் என்று எதிர்பார்க்கிற ஒரு ஆள் வாங்கலை எனக்கு. இந்த சாம்சங் SM M045F அப்படி ஒரு பேரோடு இருக்கிறீங்க. உங்களோட பேரை சொன்னீங்கன்னா கிளியரா இருக்கும் எனக்கு. சாரி, சரி. அப்போ அவங்களுக்கு மட்டும் மைக்க கொடுப்பேன், மற்றாக்கள் மைக்க ஓ பண்ணுங்க. உங்களோட பேரை மாற்ற பழகி கொள்ளுங்க. நான் அப்படி பேர் சொல்லி கூப்பிடுற போது நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, இதனுடைய சமரி எப்படி எழுதலாம்? உலக பொருளாதார மந்தத்தினால் அதிகரிக்கும் தொழிலின்மை வீதம் நடுத்தர காலத்தில் பொருளாதார மந்த முயற்சியினால் சீரடையலாம்.
திருப்பி சொல்லுங்க, ஒரு கால அதை குறிச்சு கொள்ளுவோம். உலக பொருளாதார மந்தத்தினால் அதிகரிக்கும் தொழிலின்மை வீதம் நடுத்தர காலத்தில் பொருளாதார மந்த மீட்சியினால் சீரடையலாம். சரி, இந்த சீரடைவதற்கு எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க? எத்தனை காரணிகள் இது சீரடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு? 2 காரணி. நடுத்தர காலத்தில் மீட்சி அடையும் அல்லது பழைய நிலையை அடையும். பழைய நிலை அடைகிறது தானே மீட்சி அடைகிறது. மீட்சி அடைவதற்கு எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது? என்னென்னு சொல்லுங்க, சொல்லுங்க. 2 காரணிகள். என்ன அந்த 2 காரணியும் சொல்லுங்கம்மா. உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கும் உத்வேகம், வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகரித்த புதிய பொருளாதார நடவடிக்கைகள். இந்த உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கிற உத்வேகம் எதனால கிடைக்குது? உலகளாவிய உற்பத்திக்கு கிடைக்கிற உத்வேகம் எதனால கிடைக்குது? உலக பொருளாதார மீட்சியினால் அல்லது உலக பொருளாதார மீட்சியின் விளைவாக உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கிற உத்வேகம் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். சரியா? சரி, வேற ஒருவர் யாராவது ஒன் பண்ணுங்க. மைக்க யானோ. ஓகே, யானோக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்கம்மா. தொழிலின்மை வீதமானது உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 மாற்றமடைந்தாலும் பொருளாதார முயற்சியினால் அரைக்காலாண்டில் பழைய நிலையை அடையும் என தோன்றுகின்றது. எந்த காலப்பகுதிக்குள்ள? அரைக்காலாண்டில். எங்க அதை வச்சு சொல்றீங்க அரைக்காலாண்டுன்னு சொல்லி? நடுத்தர காலத்தில். நடுத்தர காலத்தில் என்பதனுடைய பொருள் என்னன்னு சொல்றீங்க? நான் விளங்கிக் கொள்ள முடியல. அதை அரைக்காலாண்டு, அதாவது வருஷத்தின் பாதி. வருஷத்தின் நடுப்பகுதியா? நடுத்தர காலம் என்றது வருஷத்தின் நடுப்பகுதி என்ன எடுக்கிறீங்க? சரி சரி சரி, ஓகே, சரிம்மா. வேற யாரு? பிரணவ் வாங்கம்மா, நீங்க முதல்ல வந்தீங்க, நான் உங்களை விட்டேன்னு சொல்லுங்க. உலகளாவிய பொருளாதார பின்னடைவினால் 2009 தொழிலின்மை வீதத்தில் ஏற்படவிருந்த அதிகரிப்பு நடுத்தர காலத்தில் உலகளாவிய மீட்சியின் தாக்கங்களினால் ஈடு செய்யப்படலாமா? அது எதிர்பார்க்கப்படும் என்று சொல்லுவோம். அந்த 2009 எதிர்பார்க்கப்படும் வீழ்ச்சி, அப்படித்தானே? ஏற்படவிருந்த அதிகரிப்பு என்று போட்டிருக்கேன் சார். ஏற்படவிருந்த அதிகரிப்பு எப்படி போடுறீங்க? திருப்பி சொல்லுங்க. மேட்டாக்களை ஓபன் ப்ளீஸ். உலகளாவிய பொருளாதார பின்னடைவினால் 2009 தொழிலின்மை வீத வீழ்ச்சியில் ஏற்படவிருந்த அதிகரிப்பு நடுத்தர காலத்தில் உலகளாவிய மீட்சியின் தாக்கங்களினால் ஈடு செய்யப்படலாம். எனக்கு இந்த நடுத்தர காலத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்களா? அது என்ன என்று சொல்லி. நடுத்தர காலம் நானும் அந்த வருஷத்துல நடுப்பகுதி, 6ஆம் மாதம் வரைக்குள்ள 7ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியில அரையாண்டு பகுதி என்ற அரையாண்டு பகுதியில. நல்லது, ஓகே. சிவா வாங்கம்மா, கர நேரத்துக்கு பிறகு வந்தீங்க, நான் உங்களை ரிசீவ் பண்ண விட்டுட்டேன். வெல்கம். சொல்லுங்க. எழுதினதான் சொல்றேன் சார், என்ன குறுக்கு கேள்விகள் கேட்காதீங்க. கதை. தொழிலின்மை வீதத்தின் வீழ்ச்சி உலகளாவிய பொருளாதார மந்தங்களின் தாக்கம் காரணமாக உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கும் உத்வேகம் பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகின்றது. எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. நீங்க கொஞ்சம் திருத்த வேண்டியதா இருக்குது. சரி, நீங்க குறுக்கு கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொன்னதால நான் அது கேட்க இல்லை. யாதவனை எதிர்பார்க்கிறேன். யாதவன் வாங்க சார். இந்த இதுல முதல் தொழிலின்மை வீதம் வீழ்ச்சி என்று சொல்லிட்டு சார், இந்த பந்தி முடிகிற இடத்துல பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகின்றது என்று இருக்குத்தானே சார் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதால நாங்கள் தொழிலின்மை வீதத்தில் தொடர்ச்சியாக வீழ்ச்சி தான் நடக்குதுன்னு எடுக்கலாமா சார்? நான் அப்படி ஒரு மீனிங்ல தான் எழுதினேன். அதுல ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அது சரி, இங்க வீழ்ச்சி அடைய வந்தீங்க, பிறகு பழைய நிலை அடையும் சொல்றீங்க. யாதவன் உங்களுடைய அந்த பொருள் கோடல் என்ன சொல்லுங்க? நடுத்தர காலம் என்பதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க?
நடுத்தர காலம்ன்றது ஆண்டின் நடுப்பகுதி என்று தான் சார் நான் கருதி. ஆண்டினுடைய நடுப்பகுதியாக எடுத்தது. சரி, நல்லது. நான் இன்னொரு சிவஜன் ஒரு ஆள் இருக்கிறாரு எக்கனாமிக்ஸ்ல, அவரை கூப்பிடலாம்னு யோசிக்கிறேன். கில்மி வாங்க. ஆமாம் சார், நான் எப்படி எழுதியிருக்கேன் சார் இதை? எனக்கு இந்த நடுத்தர விளக்கம் சொல்லுங்க முதல். இந்த கட்டி அகற்றோடு முதல். நடுத்தர காலம்டா நடுப்பகுதியான் சார், 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் நான் கருதினேன். அப்படித்தான் எடுத்திருக்கிறீங்க. சரி சரி, நல்லது. அப்படி பொருள் கோடல் செய்தால் எப்படி விளக்கம் எழுதுறீங்க சொல்லுங்க. விளக்கத்தை சொல்றேன். எப்படித்தான் உடைச்சீங்க நீங்களும்? சரி, ஓகே, சொல்லுங்க. ஓகே சார். தொழிலின்மையின் தொடர்ச்சியான வீழ்ச்சி உலக பொருளாதார தாக்கங்களினால் மாற்றமடைய முடியுமெனினும் உலக பொருளாதார மீட்சி, உள்நாட்டு முன்னேற்றம் ஆகியவற்றால் இது பழைய நிலைக்கு திரும்பலாம். சரி, அப்போ இதுல நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருக்காங்க. இறுதியாக ஹப்ராத்துக்கு ஒரு கருத்து கொடுப்போம். அவர் பாவம் தானே, அவர் கர நேரமா பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சமரியை சொல்றேன். சொல்லுங்க. நான் என்னண்டா தோன்றுன்றது உடைக்க இல்லை, கடந்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீழ்ச்சி அடைந்ததுல இருந்து உடைச்சினேன். சொல்லுங்க, எங்க போட்டீங்க? முதலாவது கடந்ததுல வசனம் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது வர, அது ஒரு தொழிலின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. கிரேட், அங்க வரைக்கும் போயிருக்கிறீங்க. சொல்லுங்க. கடந்த சில ஆண்டுகளாக வேலையற்ற விதத்தில் தொடரான வீழ்ச்சி பூகோள பொருளாதார தாக்கத்தால் 2009 மாறலாம் எனினும் உலகளாவிய மீட்சியாலும் உள்நாட்டு காரணிகளாலும் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஓகே 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 ஓகே, சரி. அப்ப நான் இந்த பகுதியை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நான் உங்கள்கிட்ட இருந்தபடி எதிர்பார்த்தேன். அகிலனுக்கு இறுதியா ஒரு வாய்ப்பா, நிறைய நேரம் போயிட்டு. சரி, சொல்லுங்க அகிலன். என்னன்னா சார், அது எப்படின்னா அந்த கடந்த ஆண்டின் தொழிலின்மை வீழ்ச்சி பொருளாதார மந்த நிலை 2009ஆம் ஆண்டில் உலக நாடுகளின் உந்துதலுடன் பழைய நிலையை அடையலாம். சரி, அப்போ நான் இதுக்கு விளக்கம் சொல்லுகிற பிள்ளைகள், முதலாவது நடுத்தர காலம் என்பது பொருளாதாரத்துல என்ன பொருள் கூடல்ல பயன்படுத்தப்படுகிறது என்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். நடுத்தர காலம்ன்றது அடுத்த ஒரு 5-10 வருஷம். சரியா? அது ஜூன் மாதம் 30ஆம் தேதி அல்லது ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்கிற பொருள் கூடல் அல்ல. ஒரு பொருளாதார அறிக்கையில இது அண்மித்த நடுத்தர காலம் என்று சொல்லப்பட்டால் ஒரு 5 வருஷம் நடுத்தர காலம் என்று சொல்லுவார்களாக இருந்தால் அது 5 தொடக்கம் 10 வருஷத்துல இது வீழ்ச்சி அடையலாம். இங்க மாற்றம் அடையலாம். இங்க வீழ்ச்சி அடைகிறதுல மாற்றம் அடையலாம். இப்ப இங்க முதலாவது என்ன நடக்குது என்றால், உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 இலங்கையின் வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சி அடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிதானே? அதான் முதலாவது விடயம் இதுக்குள்ள இருக்கிறது. உலக பொருளாதார மந்தத்தினால், உலக துண்டு துண்டா எழுதி கொண்டே வருவோம் சொற்களின் எண்ணிக்கை கணிக்கிறதுக்காக, உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 அந்த 9 சேர்த்து இல்லம் சேர்த்து ஒரு சொல்லுத்தானா, உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் ஒரு சொல்லு, வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சி அடையலாம் எனினும், வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சி அடையலாம் எனினும் உலகளாவிய மீட்சி உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளால், இந்த உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கை தான் நீங்க சொல்லுகிற உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கிற உத்வேகம் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் அதிகரித்த புதிய பொருளாதார நடவடிக்கைகள் என்று சொல்லி, அப்போ உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளினால் நடுத்தர காலத்துக்கு பொருள் விளங்காவிட்டால் அதையே அப்படியே பாவிச்சு விட்டா பிரச்சனை முடிஞ்சது.
நடுத்தர காலத்தில் மீட்சி அடையலாம். மீட்சி அடையலாம். இப்ப பிரதானமான விடயங்கள் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறதை அவதானிங்கோ. ஒன்று, உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் எனினும் வீழ்ச்சி அடையலாம். வேலை வாய்ப்புகள் என்று சொல்லுகிறது தொழிலின்மை வீதத்தில் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டது. இப்போ அந்த தொழிலின்மை வீதம் மாற்றம் அடையலாம் என்று சொல்லப்பட்ட தொழிலின்மை வீதம் அதிகரிப்பதென்றால் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். அது கடந்த காலங்களில் பரீட்சை வினாக்களில் கேட்கிறவர்கள் சொந்த மொழி நடையில் எழுதுங்கள் என்று சொல்லி இப்போ அதை சொல்றது இல்லை. ஆனால் கிரகித்தல் எழுதுகிற போது அதில் இருக்கிற சொற்களோடு முழுமையாக நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அதனுடைய பொருள் கூடலை சாதாரண வடிவத்துக்கு கொண்டு வருவது. சாதாரண வடிவம் பேச்சு வழக்கு அல்ல, உங்களுடைய இயல்பான புரிந்து கொள்ளக்கூடிய வடிவத்துக்கு கொண்டு வருவது சிறந்தது. ஏனென்றால் இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கப்படுத்தி சொல்ல போறீங்க. யாருக்கும் ஒருத்தர் கொண்டு வந்து கேட்கிறார், இந்த பகுதி விளங்கையில் என்ன, இது என்னென்று சொல்லுங்க, இதுக்குள்ள என்னண்டா அது என்னென்ன இப்போ விளங்குது தானே. இப்போ இந்த தொழிலின்மை நடுத்தர காலத்தில் அப்பாண்டெல்லாம் சொல்லி கொண்டு கூடாது. அவருக்கு சொல்லணும் 2009 உலக பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாமடா, மந்தமாம், அதால வேலை வாய்ப்புகள் குறையும் போல கிடக்கு. இருந்தாலும் அந்த உலக மீட்சியினால் அந்த பொருளாதாரம் அப்படியே இருக்க போறதில்லை. உலக பொருளாதாரம் அது மீட்சி அடைஞ்சிடும். உடனடியாக மீட்சி அடைவதில்லை. நடுத்தர காலத்தில் உலக பொருளாதார மீட்சியினாலேயும் எங்களோட உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளாலேயும் இது ஒரு நடுத்தர காலத்தில் மீட்சி அடையலாம். மீட்சி அடையலாம் என்றால் பழைய நிலைமைக்கு திரும்புவது தான் மீட்சி அடைகிறது. கீழே போயிட்டு மேலே வருவது மீட்சி, இருக்கிற இடத்துல இருந்து மேலே போகிறது வளர்ச்சி. அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். சரியா? இப்போ பாருங்க, நீங்கள் முக்கியமான சொற்கள்ல நின்று தடக்கப்படுகிறீங்க. முக்கியமான அர்த்தங்களை மட்டும் வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இது எளிமையான பந்தி, கஷ்டமானது இல்லை. சரிதானே? இது ஒரு கடினமான உரைப்பகுதி அல்ல. உங்களுடைய பரீட்சைகளோடு ஒப்பிடும் போது இது மிக இலகுவானது. அப்போ இதுல நீங்கள் எடுத்து காட்டி இருக்கிறீங்க. முதலாவது விஷயத்துல நாங்கள் இப்படி எழுதி வச்சிருக்கிறோம், உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சி அடையலாம் எனினும், வீழ்ச்சி அடையலாம் கம போடுவோம், எனினும் உலகளாவிய மீட்சி உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளினால் நடுத்தர காலத்தில் மீட்சி அடையலாம். சரியா? உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சி அடையலாம் எனினும் உலகளாவிய மீட்சி உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளினால் இது நடுத்தர காலத்தில் இங்க அவர் போட்டிருக்கிறார் பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகிறது. அப்ப நாங்கள் அதை மீட்சி அடையலாம் என்று எழுதினாங்கள், அல்லது பழைய நிலை அடையலாம், பழைய நிலையை அடையலாம். எத்தனை சொற்கள் வருகிறது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சொற்கள்ல இது வந்திருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க. இதுல உலகளாவிய மீட்சியினாலும் அதன் விளைவாகத்தான் அந்த மிச்ச ரெண்டும் எக்ஸ்ட்ராவா சொல்லப்படுது சார். அதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கும் உத்வேகம், உலக மீட்சி என்று சொல்லிட்டோம். உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கிற உத்வேகம். அதுக்கு பிறகு அத்தோடு இன்னும் ஒன்றை சொல்லுகிறார், மற்றும் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகரித்த புதிய பொருளாதார நடவடிக்கை அது உலகளாவிய மீட்சியினுடைய விளைவாக சொல்லப்படல, தனியா சொல்றாங்க. அதான் நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம், உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கை என்று பாவிச்சோம். வடக்கு கிழக்குன்றது உள்நாட்டு வடக்கு கிழக்கா அல்லது உள்நாட்டுலதான் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இது அந்த காலப்பகுதியை சொல்லக்குள்ள 2009 யுத்தம் முடிஞ்சு இங்க புதிய முதலீடுகள் தோன்றுகிற அந்த விடயத்தை தான் உள்ளடக்கியதாக பேசுகிறேன். முதல் கதைத்த சகோதரன் கதைங்க போ நேரம். அதுல சார் நான் எழுதுன சார் சரியாண்டு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இல்ல சொல்லுங்க, கட்டாயம் கதைங்க. வீழ்ச்சி அடையும் தொழிலின்மை 2009
பொருளாதார மந்தத்தால் மாற்றம் அடையும் எனினும் பொருங்க வீழ்ச்சி அடையும் தொழிலின்மையா சொல்றீங்க? வீழ்ச்சி அடையும் தொழிலின்மை போட்டு அவளத்தை நான் கமாண்டு போடுவேன் சார். வீழ்ச்சி அடைகிற தொழிலின்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது. தொழிலின்மைன்றது இந்த இப்ப நீங்க சரி நீங்க சொன்னதை முதல் எழுதுவோமே நாங்கள் அதை சொல்லுங்க. வீழ்ச்சி அடையும் தொழிலின்மை தொழிலின்மை. ஓகே அப்ப ஓகே சார். வீழ்ச்சி அடையும் தொழிலின்மை பொருளாதார மந்தத்தால் 2009 மாற்றம் அடையும் எனினும் பொருளாதார மந்தத்தால் 2009 மாற்றம் அடையும் எனினும் அதுல சார் நான் அந்த நீங்க எனக்கு சொன்னீங்க அந்த என்னது நடுத்தர காலம் நடுத்தர காலத்தை நான் நடுவாண்டு தான் சார் போட்டேன் எனக்கு தெரியாம. நடுத்தர காலத்தில் உள்ளூர் உற்பத்தி உந்துதல் வடகிழக்கின் பொருளாதார நடவடிக்கையால் மீட்சி அடையலாம் என்று எழுதணும் சார். ஓகே, கணிசமான அளவுக்கு சரி. இதுல உண்மையில என்னென்னால் கவனிங்க, நாங்கள் சின்ன சுருக்கம் எழுதுறதுண்டா இது எல்லாத்தையும் கையை விட்டு போட்டு மிக சுருக்கமாக எழுதுவோம். அப்படின்டா 2009 எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்பின்மை நடுத்தர காலத்தில் மீட்சி அடையும் என கருதப்படுகிறது. இதுதான் இதன் சுருக்கம். நாங்கள் இங்கே காரண காரியத்தோடு எழுதலாம். பெரிய சுருக்கம் தானே இது பெரிய சுருக்கம் தானே எழுத போகிறோம். நான் கூட விளங்கப்படுத்துறதாலேயே சில பேர் சலிப்படையலாம். கொஞ்சம் விரைவுபடுத்துவேன், ஆனால் அதுக்காக கையை விட்டுட்டு போகிறாது. இப்ப முதலாவது 2009 தொழிலின்மை வீதம் என்று சொல்லுகிறார்கள். தொழிலின்மை வீதம் வீழ்ச்சி அடைதல் என்று சொல்லுகிறது முந்தித்தான் இருந்திருக்குது. இப்ப கடந்த சில ஆண்டுகள் தொழிலின்மை வீதத்துல தான் வீழ்ச்சி, தொழிலின்மையில வீழ்ச்சி வந்திருக்கு. அதாவது தொழில் இல்லாத அளவு குறைஞ்சு கொண்டு போயிருக்கின்ற தொழில் வாய்ப்பு கடந்த காலங்களில் அதிகரிச்சிருக்குது. சரிதானே? 2009 இது மாற்றம் அடையக்கூடும் என்பதனுடைய கருத்து என்ன? 2009 தொழில் வாய்ப்புகள் இழக்கப்படும், பாதிப்படையலாம். அப்போ எதனால இது பாதிக்கப்படுகிறது? உலக பொருளாதார மந்தத்தினால். உலக பொருளாதார மந்தத்தினால், ஏன்னா அது உலகளாவிய பொருளாதார மந்தத்தினால் என்று எழுதினாலும் 3 சொல்லும். உலகளாவிய பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம் எனினும் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளா அல்லது பொருளாதார மீட்சியினால் நடுத்தர காலத்தில் இது அந்த 4 சொல்லில தந்திருக்கிறாங்க பாருங்க. பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகிறது, பழைய நிலையை அடையும் போல் தோன்றுகிறது என்று சொல்லி 5 சொற்கள்ல இருக்கு. இதை ஒரு சொல்லிலே எழுத முடியுமா? எப்படி எழுதலாம்? மீட்சி அடையலாம் அல்லது சீராகலாம். என்ன சரிதானே? இப்ப இதுதான் இதன் சாராம்சம். இந்த பகுதியினுடையது. நாங்கள் இதுக்குள்ளே கூட நேரம் மெனக்கெடுகிறோம். உண்மையில அந்த சொற்களை விளங்கிக் கொள்வதில் ஏற்பட்ட தடைக்காகத்தான் நான் அந்த பகுதியை கதைச்சேன். அப்போ உலக பொருளாதார மந்தத்தால 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம். இருந்தாலும் அது எனினும் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார மீட்சியினால் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளால் எப்படி வேணுமென்றாலும் எழுதலாம். உலகளாவிய மீட்சி என்பதும் உலகளாவிய பொருளாதார நடவடிக்கை தானே. இது இப்போ உடனே நடக்காது. இது நடுத்தர காலத்துல உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளால் நடுத்தர காலத்தில் இது சீராகலாம். இப்ப இதனுடைய முழுமையான சரியான பொருள் விளங்கிட்டுதா? இதுவரைக்கும் நல்லா இருந்தது, நிறைய வேலை வாய்ப்பு இருந்து கொண்டிருந்தது. 2009 கொஞ்சம்
வேலை வாய்ப்புகளில் ஒரு மந்தம் இருக்கும் போல கிடக்கு, ஒரு பாதிப்பு வரும் போல இருக்கு. அது உலகத்திலையும் உள்ளூர்லையும் பொருளாதாரத்தில் வர முன்னேற்றத்தால் ஒரு அடுத்த 5-10 வருஷத்தில் பழைய நிலைமைக்கு வந்துடும், சீரடைச்சிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பகுதி எனக்கு இன்னொரு சகோதரன் சொல்லியிருந்தார், அந்த பகுதியை தான் சேர்த்து தான் உடைச்சிருந்தேன். அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை பாருங்க. அரசுதுறை ஆட்சேர்ப்பில் காணப்பட்ட கணிசமான அதிகரித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார நிலையான விரிவாக்கம் என்பவற்றின் முக்கிய காரணமாக நாட்டின் தொழிலின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. இதனுடைய பொருள் என்ன சார்? சொல்லுங்க. இது சார் 2009க்கு முதல்ல தொடர்ச்சியான வீழ்ச்சி ஒன்று இருந்ததான தொழிலின்மை, அதுக்குரிய காரணங்கள் தான் இது. தொழிலின்மையில தொடர்ச்சியான வீழ்ச்சி என்ன, அதனுடைய கருத்து என்ன, வேற விதமா விளங்கக்கூடியதா சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த டைம்ல கூடுதலா இருந்திருக்கு. வேலை வாய்ப்பு உயர்வாக இருந்ததுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரிதான். தொழிலின்மை குறைவடைந்தது. எத்தனை காரணங்களால குறைவடைந்தது தொழிலின்மை? இதுல ஒன்று அரசு துறையில் ஏற்பட்ட அதிகரிப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. அடுத்தது சார் உள்நாட்டு பொருளாதாரத்தின் நிலையான விரிவாக்கம். 3 காரணம். அப்போ அரச வேலை வாய்ப்பு ஒரு காரணம். நாங்கள் அரசு துறை ஆட்சேர்ப்பில் காணப்பட்ட கணிசமான அதிகரிப்புன்றதை நாங்கள் அரச வேலை வாய்ப்பு என்று சொல்லுவோமா? இப்படி சொல்லலாம். அரச துறை வெளிநாட்டு, அரசு துறை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளின் அதிகரிப்பு. உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் சார். சொல்லலாம். நல்லது, சரிதானே. உள்நாட்டு என்பதுல 2 விடயத்தை நீங்கள் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கு. என்னென்னா பின்னுக்கு சொல்றாங்க, அதுல உள்நாட்டு பொருளாதாரத்தின் நிலையான விரிவாக்கம் என்று சொல்லி அவர் 2ஐயும் சேர்த்து உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளின் விரிவாக்கத்தினால் அல்ல அதிகரிப்பினால், உள்நாட்டு வெளிநாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிப்பினால் எப்ப இது நடந்தது? இது சார் 2009க்கு முதல்ல நடந்தது. என்ன அப்போ நாங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிப்பினால் வேலையின்மை குறைவடைந்து காணப்பட்டது என்று எழுதுவோம். பிறகு நாங்கள் அந்த காலப்பகுதியை போடுறதுக்குரிய தேவைப்பாடு வேலைக்குள்ள பார்ப்போம். சரிதானே. இது இப்போ 2009க்கு முதல் நடந்திருக்குது. அந்த விளக்கத்தை சொல்லுகிறார். முதல் காணப்பட்டது தொழிலின்மை வீதத்தில் அவதானிக்கப்பட்ட தொடர்ச்சியான வீழ்ச்சி. இப்போ 2வது விஷயம் சொல்லுகிறோம், உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிப்பினால் தொழிலின்மை குறைவடைந்து காணப்பட்டது. வேலையின்மை அல்ல தொழிலின்மை குறைவடைந்து காணப்பட்டது. அப்போ இந்த சொற்களை எண்ணி எழுதி கொண்டு வருவோம், எத்தனை சொற்கள் வருதுண்டு. முதலாவதில் உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம். எனினும் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளால் நடுத்தர காலத்தில் இது சீராகலாம். 14 சொற்கள்ல அது இருக்குது. இந்த பகுதியை 2வது வசனம் உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிப்பினால் தொழிலின்மை குறைவடைந்து காணப்பட்டது 7 சொல். நாங்கள் இதை கடந்த சில ஆண்டுகளாக மேலே சொல்லியிருக்குத்தானே, அதை ஒரு சொல்லாக சேர்ப்போம். கடந்த காலத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிப்பினால் தொழிலின்மை குறைவடைந்து காணப்பட்டது. இதில் ஒரு 9 சொல்லு இருக்குது. சரியா? அடுத்த 3வது துண்டுக்கு போவோம். யாதவன் சொல்லுங்க, இதை சொல்ல வாரீங்க. இந்த இதுல 2வது துண்டும் 3வது துண்டும் ஒன்று கொண்டு தொடர்பில் இருக்கிறதால 2 ஒரே தடுக்கலாதான் சார். இல்ல, செய்யலாம். என்னென்றால் இதை எழுதி கொண்டு வரைக்க சில வேளைகள்ல நாங்கள் அதை சேர்க்கலாம் போல இருக்கும். அதுக்கு தான் இந்த சீராக்கம் செய்ய போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்கள் இப்படி துண்டாக்கி போட்டு எழுதி கொண்டே போவோம்.
சரியா? சரி சார். ஓகே. ஓம் சார். ஓம் சார். மூன்றாவது துண்டை பாருங்க. எனினும் இலங்கை தொழிலாளரை முக்கியமாக வேலைக்கமர்த்தும் நாடுகளில் கடுமையான பொருளாதார இறக்கம் காணப்படுவதனால் தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் காரணமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான ஆட்சேர்ப்பு பாதிக்கப்படக்கூடிய அதே வேளையில் இலங்கை உற்பத்திகளுக்கான வெளிநாட்டு கேள்வியும் வீழ்ச்சி அடைகின்றமையானது குறைந்த உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்து சில வேலை இழப்புகளுக்கு காரணமாகலாம். இங்க என்ன நடக்கும் என்று சொல்றாங்க? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு குறைவடைவதால உள்நாட்டு வேலை வாய்ப்பும் குறைவடைஞ்சு உள்நாட்டு பொருளாதாரமும் வீழ்ச்சி அடையும். இங்க ஏற்படக்கூடிய விளைவு பாருங்க. இங்க ஒரு சங்கிலி தொடரான விளைவு ஒன்று காணப்படுது. இதை நாங்கள் சொல்லுகிறது இந்த பின்தொடரும் வகையான தொடர்பு என்று சொல்லி இப்படி இருக்கிறதுகளை ஒரு பின்தொடரும் வகையான தொடர்பு இருக்கக்கூடிய தாக்கத்தை பாருங்க. இந்த எனினும் என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லி இருக்கிறாங்க. அது கட்டாயமா நாங்கள் பயன்படுத்த வேணும். கடந்த காலத்துல சிறப்பாக இருந்தது, இருந்தாலும் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. முதலாவது, தொழில் வழங்கும் நாடுகளில் பொருளாதார இறக்கம். தொழில் வழங்கும் நாடுகளில் பொருளாதார இறக்கம். அதனால என்ன நடக்க போகுது? வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் குறைவடையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் குறைவடையும். அதோடு பாருங்க, இலங்கை அதே வேளையில் இலங்கை உற்பத்திகளுக்கான வெளிநாட்டு கேள்வியும் வீழ்ச்சி அடையும். அப்போ வீழ்ச்சி அடைகின்றமே ஆனது இலங்கை உற்பத்திகளுக்கான வெளிநாட்டு கேள்வி வீழ்ச்சி அடைகின்றது என்பதனுடைய பொருள் என்ன? ஒற்றை வார்த்தையில சொல்லுங்க. ஏற்றுமதி குறைந்து. கிரேட். ஏற்றுமதி குறைந்து. அதனால என்ன நடக்க போகுது? ஏற்றுமதி குறைவதனால் தொழில் இழப்பு உற்பத்தி குறைந்த உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்து உற்பத்தி வேலை வாய்ப்பு குறைவடையும். அது கூட குறைவடையலாம் என்றுதான் சொல்லுகிறேன். இழப்புகளுக்கு காரணமாகலாம். எல்லாமே இங்க ஒரு எதிர்ப்பு குரலாக சொல்லப்பட்டிருக்கே தவிர நிச்சயப்படுத்தப்பட்டவையாக இல்லை. அப்ப இந்த விளைவு விளங்குதா? மூன்றாவது துண்டு எப்படி சொல்றாங்க. இரண்டாவது சொல்லியிருக்கிறார், கடந்த காலத்துல உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிப்பினால் தொழிலின்மை குறைவடைந்து காணப்பட்டது. நாங்கள் இப்போதைக்கு அதை எழுதி வச்சு கொண்டோம், பிறகு திருத்தத்துக்கு போவோம். மூன்றாவது விடயம் சொல்லுகிறார், எனினும் அது கட்டாயம் சொல்லணும். நாங்கள் சொன்னால்தான் அந்த மேல உள்ளதோட தொடர்பு படும். கடந்த காலத்துல குறைவாக காணப்பட்டது. எனினும் தொழில் வழங்கும் நாடுகளில் தொழில் வழங்கும் நாடுகளின் அதுல தொழில் வழங்கும் நாடுகள் சொல்றது இலங்கை தொழிலாளரை முக்கியமாக வேலைக்கு அமர்த்தும் நாடுகள். தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார இறக்கம் அல்லது பொருளாதார மந்தம். தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஏற்றுமதி உள்ளூர் உற்பத்தி என்னென்னத்தை பாதிக்குதுன்னு பாருங்க. முதலாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி, உள்ளூர் உற்பத்தி, தொழில்கள் பாதிக்கப்படலாம். சரிதானே? எனினும் தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி, உள்ளூர் உற்பத்தி, தொழில்கள், உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில்கள் பாதிப்படையலாம். கடைசியாக எழுதுகிற போது மற்றும் தொழில்கள் பாதிப்படையலாம்.
இவ்வளவு நிகழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிப்பினால தொழிலின்மை வீதம் குறைவடைந்து காணப்பட்டது முதல்ல. இப்ப என்ன நடக்க போகுது? தொழில் வழங்க நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால வெளிநாட்டு உள்நாட்டு வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம் என்பதுதான் சுருக்கம். நாங்க இப்படி எழுதியிருக்கிறோம். பிறகு சொற்களினுடைய எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு அங்கால நகர்ந்து போவோம். எத்தனை சொல் இருக்குது? எனினும் தொழில் வழங்க நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி, உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில்கள் பாதிக்கப்படலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சொற்கள் வந்திருக்குது. சொல்லுங்க. இப்படி எழுதலாமா சார்? எனினும் தொழில் வழங்க நாடுகளின் பொருளாதார இறக்கத்தினால் வெளிநாட்டு வேலை இழப்பு மற்றும் சந்தை இழப்பினால் தொழிலின்மை ஏற்படலாம் என்று. சந்தை இழப்பினால் தொழிலின்மை ஏற்படும். அப்படியும் எழுதலாம். எப்படி சொன்னீங்க? தொழில் வழங்கல் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் அல்லது இறக்கத்தினால் வெளிநாட்டு வேலை இழப்பு மற்றும் சந்தை இழப்பினால் தொழிலின்மை ஏற்படலாம். சந்தை இழப்பினால் ஏற்படும். சந்தை இழப்பினால் தொழிலின்மை ஏற்படலாம். சந்தை இழப்பினால் சொல்லுங்க. உலகளாவிய நிலைமைகளால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பாதிப்பினாலும் உற்பத்திகளின் கேள்வி வீழ்ச்சியினாலும் வேலையின்மை அதிகரிக்கலாம். வேலையின்மை அதிகரிக்கலாம். சரி, நாங்கள் வேலை வாய்ப்பு வீழ்ச்சி அடையலாம் என்று சொன்னாங்க. நீங்க வேலையின்மை அதிகரிக்கலாம். அது சரி. இப்ப இப்படி குறிச்சு சரிதானே? குறிச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப ஃபைனல் ஆடிஷன் எடுக்கல தானே. அடுத்த துண்டத்துக்கு போவோம். 2007 6% வீழ்ச்சி அடைந்த தொழிலின்மை வீதம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக சென்றவர்களின் தொகையில் ஏற்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அரசு துறைக்கான ஆட்சேர்ப்பு என்பவற்றின் காரணமாக 2008 ஏறத்தாழ 5.2% மேலும் வீழ்ச்சி அடைந்தது. ரெண்டாயிரத்தி 6% காணப்பட்ட தொழிலின்மை வீதம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்கு சென்றவர்களின் தொகையில் ஏற்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அரசு துறைக்கான ஆட்சேர்ப்பு என்பவற்றின் காரணமாக 2008 ஏறத்தாழ 5.2% மேலும் வீழ்ச்சி அடைந்தது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு வேலையின்மை குறைவடைந்தது. வேலையின்மை இன்னும் குறைஞ்சிருக்குது. அப்படியா? வேலை வாய்ப்பு சார் கூடி இருக்கு அந்த 2008 வந்து. அதான் வேலையின்மை குறைந்திருக்கு. சார் இது வந்து சொன்ன விஷயம் திருப்பி சொல்றப்ப வேலையின்மை குறைவடைந்து சார் தொழில் வாய்ப்பு அதிகரித்திருக்கு. சமரியை சொன்ன சார் அத வந்து மேற்குறிப்பிட்ட காரணங்கள் என்று சொல்லி எடுக்கலாம் தானே சார்? இப்ப சமரிய நாங்கள் சொன்னாங்க ஃபைனலைஸ் பண்ண இல்லை. இந்த துண்டுக்குரிய சாராம்சத்தை எழுதுங்க. சரிதானே? இப்ப இந்த துண்டுக்குரிய சாராம்சத்தை எழுதுவோம். நாங்க சொன்னது இந்த சாராம்சத்தை எழுதி வச்சுட்டு திருப்பி அதை வாசிக்கிற போது அதுல திருத்தம் செய்யற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் வெள்ளம் உள்ளவர்கள் அதை செய்வார்கள். நீங்க சொல்ற காரியத்தை இப்பவே செய்வார்கள். நாங்கள் கொஞ்சம் அடிப்படையில் இருக்கிற ஆக்களுக்கும் சொல்ல வேணும் என்றதுக்காக நாங்கள் முதல் என்ன சொன்ன, நாங்கள் ஒவ்வொரு துண்டாக எடுக்கிறோம். ஒவ்வொரு துண்டாக எடுத்து அதற்குரிய சாராம்சத்தை குறித்து கொண்டு வருவோம். பின்னர் அதை சேர்த்து பார்ப்போம். அதுல வழுக்கள் இருக்கலாம். அந்த வழுக்களை சீர் செய்வோம். இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை எடுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு அரசு துறை ஆட்சேர்ப்பு காரணமாக தொழிலின்மை மேலும் வீழ்ச்சி அடைந்தது. தொழிலின்மை குறைவடைந்தது. சரிதானே? அப்ப எப்ப இது நடந்திருக்குது? கடந்த ஆண்டுகள். சொல்லுங்க சார். இதை நாங்க திருப்பி சொல்லணுமா? நாங்க 2வது பாயிண்ட்லயே இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். உள்நாட்டு பதில் சொல்லுகிறேன் கேள்வி. இப்ப வேணாமா? உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். இப்ப இந்த துண்டத்துக்குரிய சாராம்சத்தை நாங்கள் எப்படி அபோகாயான் எப்படி எழுதியிருக்கிறோம்? கடந்த ஆண்டுகளில் அரசுதுறை ஆட்சேர்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளினால் தொழிலின்மை குறைவடைந்தது. சரியா?
சரியா? ஓகேயா? ஓம் சார், ஓம் சார். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம் நாங்கள். எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மீட்சியுடன் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் உண்மையா எதிர்காலத்தில் கூடிய அளவு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியமுள்ளமையினால் எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மீட்சியுடன் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் அண்மைய எதிர்காலத்தில் கூடிய அளவு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியமுள்ளமையினால் தற்போதைய நிலைமையினை தொழிலற்றவர்களுக்கு கூடிய அளவு தொழில் வாய்ப்புள்ள துறைகளில் பயிற்சிகளையும் வழங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வது முன்மதியுடைய செயலாக இருக்கும். எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மெக்கானிப்பாட்டுங்க பிள்ளைகள், எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மீட்சியுடன் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் அண்மைய எதிர்காலம் என்று சொல்லுகிறது நடுத்தர காலம், அடுத்த ஒரு 5-10 வருஷமா அண்மைய எதிர்காலம் கூடிய அளவு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியமுள்ளமையினால் தற்போதைய நிலைமையினை தொழிலற்றவர்களுக்கு கூடிய அளவு தொழில் வாய்ப்புள்ள துறைகளில் பயிற்சிகளையும் வழங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வது முன்மதியுடைய செயலாக இருக்கும். என்ன விஷயம் சொல்ல வாரதுக்குள்ள? அதாவது எதிர்காலத்துல எங்களுக்கு உலகளாவிய பொருளாதார மீட்சியால தொழில் வாய்ப்புக்குரிய வாய்ப்பு வரும். அந்த காலத்துக்கு இடையில நாங்க எங்கள்ட்ட இருக்கிற லேபர் போர்ஸுக்கு நல்ல ட்ரைனிங்கை கொடுத்து தயார்படுத்தி எடுக்கலாம். அது நல்ல விஷயம் என்று சொல்றேன். அதான் புத்திசாதுரியமான வேலை என்று சொல்லுகிறேன். அதுதான் புத்திசாதுரியமான வேலை. அப்ப என்ன சொல்லுகிறாங்க? உலகளாவிய காலத்துல நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு பொருத்தமான பயிற்சியினை அந்த நடுத்தர காலத்துல அந்நிய எதிர்காலம்னு சொல்லி இருக்குதானே. நடுத்தர காலத்துல எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு பொருத்தமான பயிற்சியினை யாருக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி இருக்குது? தொழிலற்றோருக்கு பயிற்சியினை தற்போது தொழிலற்றவர்களுக்கு வழங்குவது சாதுரியமானதாக அமையும். அல்லது என்ன சொல்லுகிறார்கள்? முன்மதியுடைய செயலாக என்று சொல்லுகிறார்கள் தானே. அப்போ தொழிலற்றவர்களுக்கு வழங்குவது சிறந்தது அல்லது பொருத்தமானது என்று போட்டா சரி. பொருத்தமானது நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு பொருத்தமான பயிற்சியினை தற்போது தொழிலற்றவர்களுக்கு வழங்குவது சிறந்தது அல்லது பொருத்தமானது என்று சொல்லி சிறந்தது என்று போடுவோம். மேலேயும் ஒரு பொருத்தமான என்று வாரபடியால சிறந்தது. அதேவேளை அரச பணிகள் மேலதிக அலுவலர்களை ஏற்கனவே கொண்டிருப்பதுடன் வரவு செலவு திட்ட ஒதுக்கில் கணிசமான பகுதியினை ஈர்ப்பதனால் அரசாங்கத்தின் மேலதிக ஆட்சேர்ப்புகளை மட்டுப்படுத்துவதும் அரசு துறையில் அத்தியாவசியமாக தேவைப்படும் பதவிகளை மீள்மதிப்பீடு செய்வதும் தவிர்க்க முடியாததா. இறுதி விஷயமாக சொல்லப்படுகிறது அந்த கடைசி பகுதி. அதுக்கு யார் பொருள் கூடல் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அரச பணிகள் அரசாங்கத்துல அலுவலர்கள் அதாவது வரவு செலவு திட்டத்துல ஒதுக்கப்பட்டதை விட அதிகமா காணப்படுறதாகவும் இதனால அந்த ஆட்சேர்ப்புகளை மட்டுப்படுத்துவதுடன்
தேவையான அத்தியாவசிய பதவிகளை மட்டும் அதாவது அத்தியாவசிய பதவிகளை மட்டும் மீள நிரப்புவது தவிர்க்க முடியாததாக உள்ளது என்று சொல்லப்படுது சார். அப்ப நாங்கள் இங்க முதலாவது அரச துறையில காணப்படுறது மிகை ஆளணி. என்ன மிகை ஆளணி? அதிகமான ஆளணி இருக்கு. அதிகரித்த செலவு அல்லது அதிகரித்த செலவினம். வரவு செலவு திட்டத்தில் கணிசமான தொகுதியால ஒதுக்கப்படுதுன்னு சொல்லி இருக்கு. அதிகரித்த செலவினம் என்பவற்றை கருதி அரச தொழில் வாய்ப்புகள், அரச வேலை வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். சரியா? இப்போ நாங்கள் 6 வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். இனி ஒரு தடவை இதை வாசிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது திருத்தத்துக்கு உரியது. இதுக்குள்ளேயே இறுதியான சுருக்கத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை. பல பேர் நல்லா எழுதக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன மனக்குறையும் நெருக்கடியும் இருந்தது. என்ன நீங்கள் எல்லாத்தையும் இப்படி செய்து கொண்டு போறீங்க என்று சொல்லி. அப்போ முதலாவது துண்டத்தில் இருந்ததுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை சாராம்சத்தை எழுதி இருக்கிறோம். கொஞ்சம் மைக்க பண்ணுங்க ப்ளீஸ். முதலாவது விஷயத்துல நாங்கள் எழுதியிருக்கிறோம் பாருங்க. நீங்க எல்லாரும் குறித்து கொண்டிருப்பீங்க. உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம். எனினும் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளினால் நடவடிக்கை மீட்சியினால் நடுத்தர காலத்தில் நிலைமை சீராகலாம். சரிதானே? அது அழகா இருக்குது. அதுல பெரிய மாற்றம் செய்யறதுக்கு ஒன்றும் இருக்க இல்லை. உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம். ஒரு கமபூர்வம். எனினும் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளின் மீட்சியினால் நடுத்தர காலத்தில் இது சீராகலாம். இந்த நடுத்தர காலத்தில் என்கிற வார்த்தையை கொண்டு போய் கொஞ்சம் முன்னுக்கு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. எனினும் நடுத்தர காலத்தில் என்று கொண்டே அந்த இடத்துல அதை எழுதினால் இன்னும் அழகாக இருக்கும் போல இருக்கு. அந்த வசனத்தை திருத்தக்கூடியதாக இருக்குது. உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம். எனினும் நடுத்தர காலத்தில் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளின் மீட்சியினால் நிலைமை சீராகலாம் அல்லது இது சீராகலாம். சரியா? இது அழகா இருக்குது. நாங்கள் அந்த நடுத்தர காலத்தில் என்றதை மேலே கொண்டு போய் போட்டு இப்போ ஒரு நல்ல வசனமாக இதை ஆக்கி வச்சிருக்கிறோம். உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம். எனினும் நடுத்தர காலத்தில் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளின் மீட்சியினால் நிலைமை சீரடையலாம். இதுல ஒரு 14 சொற்கள் இருக்குது. அடுத்த பாருங்க, 2வது துண்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது அரச துறை ஆட்சேர்ப்பில் காணப்பட்ட கணிசமான அதிகரிப்பு. நாங்கள் பார்த்தோம் அது அரச துறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பொருளாதார விரிவாக்கம் என்பவற்றினால் தொழிலின்மை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தது. இப்போ அந்த விஷயத்தை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். கடந்த காலத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகரிப்பினால் தொழிலின்மை குறைவடைந்து காணப்பட்டது என்று சொல்லி அது கீழையும் அந்த பகுதி வருகிறபடியால் அந்த அரச துறை ஆட்சேர்ப்பெல்லாம் அங்கேயும் வருகுது என்பதால் நாங்கள் அதை கொஞ்சம் சீராக்கி உள்நாட்டு வெளிநாட்டு என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதுகிறோம். அரச துறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அரசதுறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. அடுத்தது இன்னும் ஒரு விடயம் அதில் சொல்லியிருக்கிறாங்க, பொருளாதார விரிவாக்கம் காரணமாக அண்மைய ஆண்டுகளில் தொழிலின்மை குறைவடைந்தது.
இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சொற்களில் அந்த வசனத்தை கொஞ்சம் சீர்படுத்தி கொண்டு வா. சரிதானே? இப்போ அண்மைய ஆண்டுகளில் என்று தொடங்கினாலும் சரி அல்லது பின்னுக்கு எழுதினாலும் சரி, அரசதுறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பொருளாதார விரிவாக்கம் காரணமாக அண்மைய ஆண்டுகளில் தொழிலின்மை குறைவடைந்தது. இப்போ இதில் ஒரு 11 சொல்லு, மேலே ஒரு 14 சொல்லு, 25 சொற்கள் சரியாக இருக்கு. இது 2வது. 3வது விடயம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. எனினும் தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி, உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில்கள் பாதிக்கப்படலாம். அல்லது எனினும் தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி, உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில்கள் பாதிக்கப்படும். அதை நாங்கள் சந்தை இழப்பினால் தொழில்கள் பாதிக்கப்படும் என்றும் எழுதலாம் என்று பார்த்திருந்தாங்க. எந்த இடத்துல? இந்த வட்டம் போட்டு எனினும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எழுதப்பட்ட இந்த 3வது பகுதி. இது கொஞ்சம் குழப்பம் தருகிற மாதிரியாக அப்படி இருக்குது பாருங்க. தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அடுத்தது உள்நாட்டில் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏற்றுமதி, உற்பத்தி, தொழில்கள் பாதிப்படையலாம். என்ன? இப்போ நாங்கள் அதை அப்படியே அதை பார்த்து கொள்வோம். என்னென்றால், எனினும் தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு உள்நாட்டு வேலை வாய்ப்பு, அது உள்நாட்டு வேலை வாய்ப்பு கீழே வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி, உற்பத்தி, தொழில்கள் பாதிப்படையலாம். சரி, அதை அப்படியே வச்சுக்கொள்ளும். எனினும் தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி, உற்பத்தி, தொழில்கள் பாதிப்படையலாம். உற்பத்தி மற்றும் தொழில்கள் பாதிப்படையலாம். இது எங்களுக்கு ஒரு 13 சொற்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். 3வது நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். 4வது பாருங்க, அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 4வது துண்டு 2007 6% வீழ்ச்சி அடைந்த தொழிலின்மை வீதம், வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக சென்றவர்களின் தொகையில் ஏற்பட்ட கணிசமான அதிகரிப்பு, அரசு துறைக்கான ஆட்சேர்ப்பு என்பவற்றின் காரணமாக 2008 ஏறத்தாழ 5.2% மேலும் வீழ்ச்சி அடைந்தது. இதில் சொல்லப்பட்டது, கடந்த ஆண்டுகளில் அரசு துறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளினால தொழிலின்மை குறைந்து காணப்பட்டது. இது ஏற்கனவே 2வது துண்டத்தில் சொல்லப்பட்டது. இப்ப நாங்கள் வாசிக்கிறதான் இதுதானே முதலும் சொன்ன நாங்கள் பொருளுக்கு அரசு துறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதுல மேலதிகமா பொருளாதார விரிவாக்கம் காரணமாக அண்மை ஆண்டுகளில் தொழிலின்மை குறைவடைந்து காணப்பட்டது என்று. ஆகவே 4வது துண்டு எங்களுக்கு தேவை. விளங்குதா பிள்ளையர் சொல்றது? 4வது துண்டு எங்களுக்கு தேவையில்லை, அதை பயன்படுத்த தேவையில்லை. சரியா? அப்ப அந்த 4வது துண்டு அப்படியே இப்போதைக்கு கையை விடுவோம், அது பெரிய யோசனம் இல்லாத. அடுத்தது 5வது துண்டுக்கு போங்க. சொல்லுங்க சார். அதுல நான் இதே போல அந்த முதல்ல ஒரு தரம் விளங்கப்படுத்தக்குள்ள நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க சார். அது இன்னொரு தரம் வந்தாலும் பிரச்சனையில எழுதுங்க, அதுக்கு ஒரு தரம் மார்க்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கீங்க சார். நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. அதே போல இன்னொரு ரிப்பீட் ஆகாந்தா பிரச்சனையில எழுதுங்க. நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகள். ஒரு விடயத்தை கவனிங்க. ஒரு தவறான ஒரு கருத்தை பரவலடைகிறதுக்கு நான் அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். சில வேளைகளில் ஒரே மாதிரியான பண்புடையவை வேறு வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்தில் மேலே ஒரு இடத்துல அரிசியின் இறக்குமதியின் செலவு அதிகரித்து செல்லுகிறது, கீழே ஒரு இடத்துல பால்மா, இன்னொரு இடத்துல கோதுமை மா என்று சொல்லப்பட்டிருந்தால்
சில பேர் அதை என்ன செய்வார்கள், மூன்றையும் ஒன்று சேர்த்து மேலே கொண்டு போய் நான் எழுதலாமா அப்படி கேட்கிற போது நான் சொல்லி இருக்கிறேன், இல்லை, அவர்கள் புள்ளியிடுகிற போது அந்த ஒழுங்கிலே அதை வழங்கி இருக்கிறார்கள் என்கிறதால அந்த இடம் மாற்றுவதை இயலுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க என்கிற பொருள்பட சொல்லுவனே தவிர இதுல மிக தெளிவாக கூறியது கூறல் என்பது இருக்குது. அது இருப்பது ஒரு சுருக்கத்துக்கு பொருத்தமானது அல்ல. இந்த பொருள்பட பேசியிருப்பதற்கான வாய்ப்பு எந்த ஞாபகத்து கட்டின வரையில இல்லை. நான் இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். சரிதானே? எனக்கு நீங்கள் உங்களுடைய ஞாபகத்தோட சேலஞ்ச் பண்றது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் இப்படி எழுத வேணும் என்று நான் சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இது ஒரே விடயம். மேல அரசதுறை ஆட்சேர்ப்பில் கணிசமான அதிகரிப்பு, அடுத்தது அதிகரித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்று சொல்லப்படுகிற அதே விடயங்கள் இங்கு திருப்பி அந்த கருத்தை வலியுறுத்தும் நோக்கில் ஆண்டும் புள்ளி விவரங்களும் தரப்பட்டு மீள எழுதப்பட்டிருக்கு. இந்த கூற்றினுடைய நோக்கம் என்ன என்றால், மேலே அவர் கூறிய கருத்தை ஆதாரத்தோடு நிரூபிப்பதே தவிர அது இன்னொரு கருத்து அல்ல. இது எனக்கு பல பேர் கேட்பீங்க, இது ஒரு முக்கியமான அறிக்கை. இந்த முக்கியமான அறிக்கையிலே ஏன் இந்த தவறை செய்தார்கள்? இது ஒரு தவறு அல்ல, இது ஒரு அறிக்கையிடல் நுட்பம். எப்படி அறிக்கையிடல் நுட்பம் என்றால், மேலே சொன்ன கருத்தை அவர் மூன்றாவது துணை கருத்தாக இரண்டாவது துணை கருத்தாக அவர் சொன்ன விடயத்தை திருப்பி நான்காவது வசனத்தில் புள்ளி விவரங்களின் மூலமாக நிறுவுவதற்கு அல்லது ஆதாரப்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறேன். 2007 6.7% இருந்தது, 2008 5.2% இருந்தது. இந்த 2 காரணங்களால் இது வீழ்ச்சி அடைந்தது என்று அதே கருத்தை திரும்ப சொல்லுகிறார். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதை எழுத வேண்டாம். சரியா? அப்ப 4வது விடயத்தை கையை விட்டார். இனி 5வதுக்குள்ள போகிறோம். நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் அல்லது ஏற்ற விதமான ஏற்ற வகையில் என்று போடுவோமே, நடுத்தர வாய்ப்புகளுக்கு பொருத்தமான பயிற்சியினை தற்போது தொழிலற்றவர்களுக்கு வழங்குவது சிறந்தது என்று எழுதி இருக்கிறோம். அதுல பாருங்க, எதிர்பார்க்கப்படும் உலகளாவிய மீட்சியுடன் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் அண்மைய எதிர்காலத்தில் கூடிய அளவு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியம் உள்ளமையினால் தற்போதைய நிலைமையினை தொழிலற்றவர்களுக்கு கூடிய தொழில் வாய்ப்புள்ள துறைகளில் பயிற்சிகளையும் வழங்குவதற்கு பயன்படுத்தி கொள்வது முன்மதியுடைய செயலாக இருக்கும். இப்ப இங்க அவர் சொல்லுகிறார் என்னென்றால், எதிர்காலத்துல நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் பொருத்தமான பயிற்சிகளை தொழிலற்றவர்களுக்கு தற்போது வழங்குவது சிறந்ததாக இருக்கும். தொழிலற்றவர்களுக்கு தற்போது வழங்குவது சிறந்தது. எத்தனை சொற்கள்ல வருகிறது? நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு 4, ஏற்ற வகையில் 5, பொருத்தமான 6, பயிற்சி 7, தொழிற்சொல்களுக்கு தற்போது 9, வழங்குவது சிறந்தது 10. சரி, 10 சொற்கள்ல அதை எழுதக்கூடியதாக இருக்கும். இதுல 10 சொல்லில அதை எழுதுவோம். அடுத்த பகுதி தெளிவாக நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம் பாருங்க. அரசதுறை ஆட்சேர்ப்பு வெளிநாட்டு மிகையாளனி அதிகரித்த செலவினம் என்பவற்றை கருதி அரச வேலை வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். மிகை ஆளனி அதிகரித்த செலவினம் என்பவற்றை கருதி அரச வேலை வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். சரியா? அப்ப இவ்வளத்தையும் சேர்த்து கூட்ட எத்தனை சொல்லு வருகிறது? 57. எங்களுக்கு எத்தனை வர வேணும்? சரியா வந்தீங்க சார். கவனிங்க, இண்டவளம் விட இல்லை. இப்ப இந்த சுருக்கத்தை ஒரு கால் வாசிப்போம். இனி கொண்டு போய் அங்கே எழுத போறோம். சரிதானே? உலக பொருளாதார மந்தத்தினால் 2009 வேலை வாய்ப்புகள் குறைவடையலாம் எனினும்
நடுத்தர காலத்தில் உலகளாவிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளின் மீட்சியினால் இது சீரடையலாம். இரண்டாவது, கடந்த காலத்தில் அரசதுறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார விரிவாக்கம் காரணமாக அண்மை ஆண்டுகளில் திருப்பி எழுதியிருக்கிறோம், அப்ப அதை விடுவோம். அரசதுறை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார விரிவாக்கம் காரணமாக அண்மை ஆண்டுகளில் தொழிலின்மை குறைவடைந்தது. இது 2வது வசனமாக எழுதி வைத்திருக்கிறோம். இப்ப இதை செய்துதான் எழுதுவோம். என்ன? மூன்றாவது, எனினும் தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி, உற்பத்தி மற்றும் தொழில்கள் பாதிப்படையலாம். எனினும் தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி, உற்பத்தி மற்றும் தொழில்கள் பாதிப்படையலாம். மூன்றாவது. நான்காவது, நாங்கள் அந்த பகுதியை முழுசாவே எடுத்துட்டோம் என்னென்றால் அது ஏற்கனவே சொல்லப்பட்டது திரும்ப புள்ளி விவரத்தோடு ஆதாரப்படுத்துகிறார் என்பதனால அதை எடுத்துட்டோம். இனி ஐந்தாவது, நடுத்தர காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வேலை வாய்ப்புகளை கருதி அதற்கு பொருத்தமான பயிற்சிகளை தொழிலற்றவர்களுக்கு தற்போது வழங்குவது சிறந்தது. ஆறாவது, மிக ஆளணி, அதிகரித்த செலவினம் என்பவற்றை கருதி அரச வேலை வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இலக்கம் போட்டு எழுதுறது இல்லை, இவ்வளவையும் சேர்த்து ஒரு பந்தியாக எழுதுகிறோம். எங்களுடைய இலக்கு சரியாக இருக்கிறது 57 சொற்கள் என்பதில்லை. சில வேளையில யாருக்கும் 59, 60 சொற்கள் வரைக்கும் போகலாம், 55 சொற்கள்ல இருக்கலாம். அது ஒரு தடை ஒன்றா இல்லை, சரிதானே? இப்ப இவ்வளவும் பார்த்தோம். இதற்கு பொருத்தமான ஒரு தலைப்பு போட வேண்டும். இப்ப கீழே எழுத போறோம் 57 சொற்கள், சுருக்கத்தை கொண்டு எழுத போறோம். அதுக்கு மேல ஒரு தலைப்பு கொண்டு எழுத போகிறோம், சரிதானே? என்ன எழுத போறோம்? இலக்கு குழுக்களுக்கான தொழில்துறை பயிற்சி வழங்குதல். திருப்பி சொல்லுங்க. இலக்கு குழுக்களுக்கான தொழில்துறை பயிற்சி வழங்குதல். சரி, வேறு இந்த பந்தியின் முழு சாராம்சத்தை ஒரு வசனத்துல சொல்லுவனேங்கிறார்கள். தொழிலின்மை வீதத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களும் மீண்டெழுவதற்கான வழிகளும். தொழிலின்மைக்கான காரணங்களும் மீண்டெழுவதற்கான வழிகளும். சரி, ஓகே, சரி, அதை சொல்லலாம். யார சொல்றது? சொல்லுவானா? சைஸ்னவியா ஒன் பண்ணீங்க, சொல்லுங்க. சரி, வேற யார சதைக்க போறோம்? யூடாக அடிங்க, சொல்லவாண்டு. நான் சொல்லவா சார்? கேள்வி சொல்லுங்க. வேலையின்மை தளம்பல்களின் விளைவுகள். வேலையின்மை தளம்பல்களின் விளைவுகள். கிரேட், ஏற்றுக்கொள்ளலாம். யூட் சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன், இலக்கு குழுக்களுக்கான தொழில்துறை பயிற்சி வழங்குதல். ஓகே, துஷா சொல்லுங்க. பண்ணணுமா? இலங்கையின் வேலை வாய்ப்பின்மையும் எதிர்கால போக்குகளும். சாரி, இலங்கையின் வேலை வாய்ப்பின்மையும் எதிர்கால போக்குகளும். எதிர்கால போக்குகளும். வேலை வாய்ப்பின்மை, எதிர்கால போக்குகள் ரெண்டும் அழகான விடயம். இதன் சாராம்சத்தை யார் சொல்ல இயலும்? எனக்கு சஜீதா சொல்ல இயலுமா இதனுடைய சாராம்சம்? இலங்கையின் தொழிற்சந்தையின் இன்றைய போக்குகள். சரி, பார்ப்போம். இங்க சொல்லப்பட்ட இந்த சாராம்சம் எனக்கு சொல்ல இயலுமான்னு கேட்டு இந்த பகுதியினுடைய சாராம்சத்தை எனக்கு யாராவது சொல்ல இயலுமா? இந்த முழு பந்தியை என்னென்றால் கடந்த சில ஆண்டுகளில் இலங்கையில வேலை வாய்ப்பு என்பது சிறப்பான முறையில இருந்தது. உலக பொருளாதார மந்தத்தினால தற்போது ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எதிர்காலத்துல இது சீரடையலாம். இதுதான் இந்த உரைப்பகுதியில் இருக்கிற பிரதானமான கருத்து. சரிதான். அது உள்நாட்டு வேலை வாய்ப்பினால, வெளிநாட்டு வேலை வாய்ப்பினால அந்த காரணங்கள் எல்லாம் வேண்டாம். கடந்த காலத்தில், கடந்த வருடங்களில, கடந்த சில காலங்களாக இலங்கையினுடைய தொழில் வாய்ப்பு உயர் நிலையில் இருந்த போதும் தற்போது அது பாதிப்படைவது போல தோற்றமளிக்கிறது. எனினும் எதிர்காலத்தில் நிலைமை சீரடையும். இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான கருத்து.
சரிதானே? கடந்த காலத்தில் அது சிறப்பாக இருந்தது, இப்போது அதில் ஒரு தளம்பல் ஒன்று இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்றபடி ஆக்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கோ. அப்ப இங்க எதிர்காலத்துக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்குது, அதற்கான தயார்படுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்குது, சமகாலத்தில் இருக்கிற தளம்பல் சொல்லப்பட்டிருக்கு, என்ன இந்த முன்னைய காலத்தினுடைய சிறப்பான நிலைமையும் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த என்ன சொல்றது, கடந்த காலத்தினுடைய சிறப்பு, இனி எதிர்காலத்தின் சிறப்புன்றெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் நிலைமை சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக அந்த தலைப்பு இருந்தால் அழகாக இருக்குமல்லோ. அகிலகுமார் சொல்லுங்க, என்னென்ன இருக்குது இதுல? இதுக்கு சார் தலைப்பை சொல்லட்டுமா சார்? ஓ, தலைப்பை சொல்லுங்க. அது தலைப்பினது இலங்கையின் வேலையின்மையும் அதனை குறைப்பதற்கு தாக்கத்தை ஏற்படுத்திய உள்நாட்டு வெளிநாட்டு காரணங்கள். ஓரளவுக்கு பொருத்தம், நான் ஏற்றுக்கொள்வேன். சரி, அப்ப நாங்க பார்ப்போம். இதுல முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது, இலங்கையின் தற்போதைய தளம்பல் என்ன, தொழில் வாய்ப்பில் தற்போதைய தளம்பல் சொல்லப்பட்டிருக்குது, அதுபோல எதிர்கால வாய்ப்புகளும் அவற்றுக்கான தயார்படுத்தல்களும். இந்த மூன்றையும் சேர்த்ததாக அந்த தலைப்பு இருக்கிறது, நன்றாக இருக்கும். சரிதானே? அப்போ இலங்கையின் தொழிலின்மையில் தற்காலிக தளம்பல்களும் எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் தயார்படுத்தல் செயற்பாடுகள் என்பது போல அமையும் விதமாக அந்த தலைப்பு அமைஞ்சிருந்தா நல்லது. தற்காலிகமான தளம்பல் ஒன்று தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறா, கடந்த காலம் சிறப்பாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க, எதிர்காலமும் சிறப்பாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது, நிகழ்காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது சீரடையும் என்கிற நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தொழிலின்மை தொடர்பாக எதிர்நோக்கும் சமகால தளம்பல்களும் எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் தயார்படுத்தல்களும் என்பது போன்ற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். சரிதானே? மிகவும் நன்றி. 2 மணித்தியாலும் நேரம் போனது தெரியாமல் நான் பேசிக்கொண்டிருந்திருக்கிறேன். நீங்களும் யார் யாரெல்லாம் விலகி ஓடினார்கள், விட்டுட்டு போனார்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிதானே? என்னை பொறுத்தவரையில நான் அந்த பிள்ளைகளோட அதை அனுபவித்து செய்கிறது. 120 பேர் இருந்தாங்க, இப்போ 80 பேர் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம், எனக்கும் கஷ்டம்தான், அது வேறு. ஆனால் இந்த பகுதி ஒரு சின்ன உரைப்பகுதி எடுத்து நான் முதலே சொன்னது போல ஒவ்வொரு விதமாக இதை பிரித்து கதைச்சு நிறைவு செய்திருக்கிறோம். இதுக்கு இவ்வளவு நேரமாக சோதனை நேரம் எடுக்கும் என்றால் சர்வ நிச்சயமா இல்லை, அது தெரியும் என்ன. சரி, இந்த அளவோடு நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். தொடர்ந்து இதனுடைய 3வது வகை வினாவோடு சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.